ஹாய் ஹலோடா செல்லக்குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருக்கீங்க நம்புறேன்டா. கடைசியாக ஹிடன் லவ்வில் உங்களை பார்த்தேன். அந்த கடைசி எபிசோட் போட்டேன். எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் சொன்னதுக்காகவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குடா, உண்மையாகவே. ஆனால் நான் தான் யாருக்கும் ரீப்ளே அவ்வளோவா போடுறதில்லை. எனக்கு கொஞ்சம் பிஸிடா, அவ்வளோதான். பட் நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரீப்ளே பண்ணுறேன், ஓகேவா? அப்புறம் நம்ம ஹாப் பாய் ஜேகேவோட பர்த்டே தான் இன்னும் 2 டேஸில் வருது. வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணிடலாம், ஓகேவாடா? ஜேகேவை சொல்லணுன்னா, அப்பா என்ன பையன் அவன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அவனை பார்க்கும்போதெல்லாம். அதுவும் ஜிமின் கூட இருக்கும்போது ஜிமின் அவன் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஜிமின் மேலே ஜெலஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜேகேவை. எனக்கு சொல்ல வேர்ட்ஸே கிடையாது. ஜேகேவை பார்க்கும்போதெல்லாம் ஒன்றை விட ஜிமினை யாரும் பார்த்துக்க முடியாது அப்படின்னு தான் தோணும். ஏன்னா ஜிமினோட சேஃபஸ்ட்டு பிளேஸ் அது ஜங்குக் தான். அது ஜிமினை சொல்லியிருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் தான்டா செம பேரு. ஐயோ, ஜிக்குக்கு பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருப்பேன்டா. ஓகே, நம்ம ஹாட்ஸ்டாருக்கு ஒரு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தான் சொல்லிடலாம். ஜங்குக்கா, ஹாப்பி பர்த்டே. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக என்னோடய ஜிமின் கூட எப்பயுமே நீ ஹாப்பியாக இருக்கணும். அதான் என்னோடய பெரிய விஷ். ஓகேடா, இன்றைக்கி ஜிகுக் டே. ஸோ வந்துட்டு இது ஜிகுக்கோட ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான்டா. ஹாட் ப்ரொஃபஸர் அண்ட் நாட்டி பாய். இதோட இன்ட்ரோலாம் நான் கொடுக்கல, ஏன்னா நான் கதைக்குள்ளே போக உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஹெட்ஃபோன் மஸ்ட்டுடா, டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. நாம்ஜூன் போயிட்டு உன்னோட பையனை எழுப்பி விடு, பாரு எப்படி தூங்குறான்ட்டு. நேற்றே சொல்லிட்டான், நான் வந்துட்டு காலேஜ்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ போய் என்னன்னு பாரு நாம்ஜூன். ஏன் எதுக்கு காலேஜ் போக மாட்டான் அவன்? என்னவா அதுவா? அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது பிடிக்கலையாம். அப்புறம் வந்து இந்த காலேஜ்லாம் அவனுக்கு செட் ஆகாதான். அவன் வந்துட்டு நான்லாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு நேற்றே போய் கத்திட்டு படுத்துட்டான். அதே மாதிரி இன்றைக்கி அவன் இன்னும் எந்திரிச்சு வரல. இப்போ என்னென்னு பாரு போ அப்படின்ட்டு நாம்ஜுன் தான் ஜின்னு தான் நாம்ஜுன் கூட சொல்லுவாங்க. இப்போ சரி, நான் போய் பார்க்குறேன், நீ பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி, எனக்கு வேறு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. நான் வேறு இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி தான் போய் போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நாம்ஜுன் தான் மேலே ஜிமினை எழுப்ப போவான். சும்மா நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருப்பான். இப்போ நாம்ஜுன் தான், ஏய் ஜிமினா எந்திரி, என்ன காலேஜ்லாம் போக மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கியா? எந்திரி, நீ தூங்கலன்னு தெரியுது, எந்திரி ஜிமன், போயிட்டு கிளம்பு. என்ன காலேஜ் பிடிக்கல, அதெல்லாம் எல்லாம் செட் ஆகிடும், நீ எந்திரி. நான் அவ்வளோ விஷயம் சொல்லணும். என்னடா சொல்ல போகிற? எனக்கு பிடிக்கல, நான் போகலை, நான் பழைய காலேஜ்லையே நான் போய் படிச்சுக்கிறேன், நான் அங்கேயே போய் இருக்கிறேன். நீங்கள் வேணால் நீனும் உன்னோட ஒய்ஃபும் இங்கே இரு, நான் போகிறேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் பெட்லேயே எழுந்திரிச்சு உட்காருவான் பெட்டில். ஜிமன், என்ன ஜிமன், புரிஞ்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டே இருக்காங்க, உனக்கு போலீஸ் வேலையை பற்றிலாம் தெரியாதா? அதில் இருந்தால் அப்படி தான், நான் என்ன பண்ணுறது? எனக்கு தெரியுது எல்லாம், ஆனால் எனக்கு இந்த காலேஜில் யாரை தெரியும் சொல்லு? எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது. இன்னொன்று வந்துட்டு எனக்கு இந்த ஊரே புதுசு, எனக்கு பயமாக வேற இருக்குது. சரி, அதுக்கு தான் நான் ஒன்று சொல்ல உனக்கு வந்தேன் இங்கே. என்ன சொல்லுடாடா? அதுவா, அது ஒன்றும் இல்லை. என்னோடய ஃப்ரெண்டு இருக்கானே, அவனோட பையன் தயாங் வந்துட்டு அங்கே தான் ப்ரொஃபஸராக இருக்கான். ஸோ நான் அதெல்லாம் விசாரிச்சு தான் நான் அந்த காலேஜில் சேர்த்தேன், ஓகேவா? இன்னது தயாங் அந்த காலேஜில் இருக்காரா? ஆமாம், தயாங் தான். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்ல, அவன் தான் என்னோடய ஃப்ரெண்டோட பையன். இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லை முன்னாடியே. ஆமாம், அப்படியே நீ எங்கே சொல்ல விட்ட சொல்லு. சரி, நீ எந்திரிச்சு கிளம்பி சீக்கிரம் போ, டைம் பாரு, இப்போ 8 ஆயிடுச்சு, இன்னும் 1 ஹவர் நீ காலேஜ் போகணும். ஃபர்ஸ்ட் டேவே லேட்டாக போனால் நல்லா இருக்காதுல்ல, கிளம்பு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜுன் தான் கீழே போயிடுவார். இப்போ ஜிமன் தான், என்னது தயாங் அந்த காலேஜில் இருக்கார்? தயாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ காமாக ஒரு குட் பர்சன். அவர் இருக்கிற காலேஜுக்கு போகணுன்னா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். அவரை பார்க்கலாம்ல, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் சைட் கூட அவரை அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் புலம்பிட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பான். சரி, வேறு வேலையும் இல்லை, கிளம்பலாம். ஜிமன் தான் போய் வேக்கப்லாம் ஆகிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே தான் இறங்கி வருவான். அப்போ ஆரம்பம் சின்ன தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. இப்போ சின்ன தான், ஜிமன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வா போகலாம், கிளம்பு அப்படின்னு போகும்போது விட்டுட்டு போவார். பிரேக்ஃபாஸ்ட்னால் எனக்கு வேணாம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது, நான் போகணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவார். இப்போ ஜிமன் நான் டக்குன்னு சாப்பிட்டுட்டு சரி வாங்க மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் ஜிமன் தான் கிளம்புவாங்க. நான் கிளம்புறேன், போயிட்டு வரேம்மா. சரி, எதுக்கும் ஃபீல் பண்ணாது, அதான் தயாங் அங்கே இருக்கான்ல, அதான் உனக்கு தயாங் ரொம்ப பிடிக்குமே, எனக்கு தெரியும். நீ வந்துட்டு ஏதாவது தயாங்கிட்ட போய் ஹெல்ப் கேளு, அவர் உன்னை நல்லா பார்த்துக்குவார், ஓகேவா? சரிம்மா, நான் கிளம்புறேன் சொல்லிட்டு ஜிமினும் நாம்ஜுன் தான் கிளம்பிடுவாங்க. இப்போ நாம்ஜுன் காரில் தான் ஜிமின் உட்காந்துட்டு, டாடா
எனக்கு வந்துட்டு ஏன் தெரியுமா பயமாக இருக்குது, எனக்கு வந்து யாரையுமே இந்த காலேஜில் தெரியாது. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க தயாங் வந்துட்டு ப்ரொஃபஸர்னு, அவர்கிட்டலாம் நான் போய் இப்படி பேச முடியுமா? நான் அவர்கிட்ட வீட்டுக்கு வந்தாலே ரொம்ப பேச மாட்டேன். ஆனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாடா, ரொம்ப நல்லவர் அவர். ஆமாம், நான் தயாங்கிட்ட நேற்று எல்லாத்தையும் ஃபோனில் பேசிட்டேன். அவனுக்கு தெரியும். அதனால் நீ எதுவும் வரி பண்ணாத, ஓகேவா அப்படின்ட்டு நாம்ஜுன் தான் சொல்லிட்டு 2 பேரும் காலேஜ் தான் போயிடுவாங்க. அந்த என்ட்ரன்ஸில் போயிட்டு காரை அடிப்பாட்டிட்டு நாம்ஜுன் தான், சிமன் நான் தயாங்கிட்ட எல்லாம் பேசிட்டேன், உன்னோட கிளாஸ் எங்கே இருக்குன்னு நீ அங்கே போய் ஸ்டாஃப் ரூமில் கேட்டுட்டு நீ போ, சரியா? அங்கே தான் தயாங் இருக்குன்னு சொன்னார். நீ அங்கே போய் கேட்டுட்டு அப்புறம் கிளாஸ்க்கு போ. நான் கிளம்புறேன், எனக்கு மணி ஆயிடுச்சு. ஓகே, நான் பார்த்துக்கிறேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நாம்ஜுன் தான் காரை எடுத்துகிட்டு வேகமாக போயிடுவார். இப்போ சிமன் தான் ஒரு பேக்கை மாற்றிட்டு அப்படியே நிற்பான். இப்போ ஒரு பைக் தான் செம்ம ஸ்பீடாக வேகமாக வரும். அந்த பைக்கில் 2 பர்சன் தான் இருப்பாங்க. பைக் வந்துட்டு ரொம்ப வேகமாக வந்து சிமனை கிராஸ் பண்ணி போகும். யார் இவ்வளோ வேகமாக போகிறான், இதுவும் காலேஜில் அப்படின்ட்டு சிமன் தான் பார்ப்பான். அந்த பைக் வந்து வேகமாக வந்து பார்க்கிங்கில் தான் நிற்கும். பார்க்கிங் கிட்ட தான் சிமன் நிற்பான். இப்போ அந்த பர்சன் தான் பைக்லேருந்து இறங்கி ஹெல்மெட்டை அப்படி எடுத்துட்டு அந்த முடியை இப்படி கையால் இப்படி கோதிட்டு நிற்பான். இப்போ சிமன் தான் ஜேகேவை பார்ப்பான். ஜேகே செம்ம ஹாட்டாக பிளாக் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, பெல்ட்டெல்லாம் போட்டு ஒரு கண்ணாடி ஒன்று போட்டுட்டு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக பார்க்க அவ்வளோ ஒரு செம்ம ஹேண்ட்ஸமாக நிற்பான். சிமன் தான் ஜேகேவை பார்த்துட்டு, யார் இது அழகா செம்ம ஹாட்டாக இருக்கார் அப்படின்ட்டு சிமன் தான் பார்த்துட்ருப்பான். இப்போ ஜூங் தான் அவனோட ஹெல்மெட்டையும் கழட்டிட்டு, ஏன்டா இப்படி இருக்க, எங்கேயாவது ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கியாடா, ஏதோ ஹாட் படத்துலேருந்து வந்த ஹீரோ மாதிரி இருக்க, ஷர்ட்டில் பட்டன் இல்லை, கை வந்துட்டு இவ்வளோ தூரம் அடிச்சிருக்கு, உன்னை பார்த்தா எவனாவது ப்ரொஃபஸர்னு சொல்லுவானா? என்ன பண்ண சொல்கிறேன், நான் அப்படி தான், எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி தான் நான் வருவேன், சரியா? இங்கே வந்துட்டு யாரும் என்னை கேட்கலாம் முடியாது. உன்னையெல்லாம் கேட்க போனான், கேட்குறவனை மட்டும் நீ என்ன அப்படி சும்மா விட்டுருவியா? இங்கே காலேஜ் பொண்ணுங்க எல்லாம் ஒன்றை தாண்டா பார்க்குது. பொண்ணுங்க மட்டுமா, டீச்சர்ஸு, ஸ்டாஃப்ஸு எல்லாரும் உன்னை மட்டும் தான் ஜங்குக் பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஜூங் தான் சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ ஜங்குக் தான், சரி வா ரொம்ப பேசாத கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஹெல்மெட்டை வண்டியில் வச்சுட்டு ஜூங் வண்டியில் வச்சுட்டு, சரி நான் கிளம்புறேன், நீ இப்போ உன்னோட கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் கிளம்பிடுவான். இப்போ சிமன் தான் இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். இப்போ சிமன் தான், ஐயோ நான் மறந்துட்டேனே, எந்த கிளாஸ்னு வேறு தெரியலையே, ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியலையே, இப்போ நான் யார்கிட்ட கேட்குறது அப்படின்ட்டு இப்போ அந்த ஹேண்ட்ஸம் மேன்ட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் போயிட்டுருப்பான். இப்போ அங்கே போய் சிமன் தான், ஹலோ உங்களை தான், ஒரு நிமிஷம் நில்லுங்களேன், நான் கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசணும். ஜங்குக் தான், யார் கூப்பிட்டா அப்படின்ட்டு திரும்பி பார்ப்பான். சிமன் தான் வந்துட்டு ஜங்குக் முன்னாடி நிற்பான். எனக்கு நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசு, இங்கே ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்த்தா சிமன் கேட்பான். இப்போ ஜங்குக் தான் அவனோட கூலர் ஒன்று போட்டிருப்பான், அதை கழட்டிட்டு சிமனை பார்த்துட்டு, எப்பா என்ன கேட்ட அப்படின்னு கேட்பான். இல்லை ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு ஜங்குக் தான் சிமனை மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு, அதுவா அந்த ஒரு பார் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிமன் தான் ஓடிடுவான். இப்போ ஜங்குக் தான் சிமனை அப்படி பார்ப்பான். யார் இவன், ஃப்ளோ அழகா, ஃப்ளோ க்யூட்டாக, இதுவும் செம்ம ஹேண்ட்ஸமாக காலையிலேயே வந்துட்டு என் கண்ணு முன்னாடி, ஐயோ இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் சிமன் ஓடுறதே பார்ப்பான். ஓகே இங்கே தானே இருப்ப, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் போயிடுவான். இப்போ சிமன் தான் ஸ்டாஃப் ரூமை கண்டுபிடிச்சிருப்பான். அங்கே போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே தயாங் ப்ரொஃபஸரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நிற்பான். இப்போ அங்கே உள்ள ஒரு பர்சன் தான், தயாங்கா இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் தான் தயாங் உட்காந்துருப்பான். அப்போ அந்த பர்சன் போயிட்டு, தயாங் ப்ரொஃபஸர் உங்களை யாரோ பார்க்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கான் அப்படின்னு ஒன்று, நான் அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் எந்திரிச்சு வந்துட்டு சிமன் தான் நிற்பான். தயாங்கை பார்த்தோன்னே சிமனுக்கு அப்படியே ஸ்மைல் ஃபுல்லாக, வாய் ஃபுல்லாக ஸ்மைலாக இருக்கும். இப்போ சிமன் அப்படிங்கம்மா, ஆமாம் நான் சிமன் தான். ஆரம் அவங்களோட பையன் தானே நீ? ஆமாம். உங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, உன்னோட கிளாஸ் வந்துட்டு வா நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனை தான் தயாங் கூப்பிட்டு போவான் போகிற வழியில். அப்புறம் இப்படி இருக்க ஊர்லாம் பிடிச்சிருக்கா?
எல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு இந்த காலேஜில் யாருமே தெரியாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பயப்படக்கூடாது. அதெல்லாம் நான் இருக்கேன்னு. உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு, ஓகேவா? அப்புறம் இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் 4-5 பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ வந்துட்டு நீ எதுவும் பயப்படாத. எதுனாலும் என்கிட்ட வந்து கேளு, ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் தான் கிளாஸ் தான் போயிடுவாங்க. இப்போ ஜங்குக் தான் செம்ம ஹாட்டாக ஸ்மார்ட்டாக இந்த கிளாஸை நடத்திட்டுருப்பான். பொண்ணுங்க எல்லாம் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கோம் கிளாஸ் எடுக்கிறத. பசங்க எல்லாம் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்ருப்பாங்க. இப்போ தயங் தான் ஜங்குக் கிளாஸ்கிட்ட வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிடுவான். இப்போ ஜங்குக் தான் பார்ப்பான். என்ன தயங்? இல்லை ஜங்குக், நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும்போது என்ன பேசணும் வா அப்படின்றோன்னே இப்போ ஜங்குக் கொஞ்சம் முன்னாடி தான் உள்ள வருவாங்க. யார் இந்த பையன் அப்படின்னு கேட்பான். சிம்மன் அப்படி பார்ப்பான். இவன் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி புதுசாக வந்திருக்கான், என்னோடய ரிலேட்டிவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை போடுவான் சிமின் மேலே. அப்போ ஜேகே தான் ப்ரொஃபஸரோட ரெக்கமெண்ட் அந்த பையனுக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச பையன், நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கும்போது, அதெல்லாம் நல்லாவே பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ ஜேகேவை தான் சிம்மன் பார்ப்பான். இவன் இப்படி ஒரு மாதிரி பார்க்குறான் அப்படின்ட்டு. இப்போ சரி நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்றோட, சரி நான் கிளம்புற சிம்மன், ஏதாவது நான் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தயங் தான் போயிடுவான். இப்போ ஜேகே தான் சிம்மனோட கிட்ட வந்துட்டு நேம் என்ன கேட்பான். சிம்மன் பார்க் சிம்மன் ஆமாம் சிம்மன் அப்படின்னு சொன்னோடனே சிம்மனோட லிப்பா அத்தி பாப்பா ஜேகே. சிம்மனுக்கு அது ஒரு மாதிரி ஷை ஆகும். நான் போய் காட்டட்டுமா? போ அப்படின்னு சொன்னோன்னே குடுன்னு ஓடி போய் தான் ஒரு இடத்துல உட்காந்துருவான். பக்கத்தில் ஒரு பர்சன் தான் ஹாய் சிம்மன் அப்படிங்கும்போது, என்னோட நேம் அதான் இப்போ சொன்னி சிம்மன்னு. ஆமாம் சிம்மன். உன்னோட நேம்? என்னோட பேர் டங்க் நட்டாச்சி. அப்படியா அப்படின்னு 2 பேரும் தான் கை கொடுத்துட்டு இப்போ ஜேகே தான் சிம்மனை பார்த்துட்டு நிற்பான். இப்போ சரி எல்லோரும் கிளாஸை கவனிங்க அப்படின்ட்டு போர்டில் தான் எழுதி போட்டுக்கிட்டு இருப்பான் ஜங்குக். இப்போ சிம்மன் தான் டங்க்கிட்ட, அப்புறம் இவர் இருக்கார்ல, இவர் வந்துட்டு நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கா அப்படிங்கும்போது, இவர் தான் நம்மளோட கிளாஸ் டீச்சர். இவர் தான் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மோஸ்ட்லி வருவார். ஒரு 2-3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் வேறு அப்படிங்கும்போது, அப்படியா, அப்புறம் இவர் நேம் என்ன அப்படிங்கும்போது, ஜங்குக். இவரோட நேம் சியோன் ஜங்குக். அப்படியா, ஏன் இப்படி இருக்கார் இவர், பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கார் அப்படிங்கும்போது, அவர் அப்படி தான், அவர் வந்துட்டு ப்ரொஃபஸர் மாதிரிலாம் தெரிய மாட்டார். அவர் இந்த காலேஜோட சாக்லேட் பாய். பொண்ணுங்க எல்லாம் பேய் பிடிச்சி அவர் பின்னாடி சுற்றுங்க, ஜங்குக்னு. ஆனால் அவர்னா யாரையும் கண்டுக்க மாட்டார் அப்படின்ட்டு தான் சிம்மன்கிட்ட சொல்லுவான். ஊட்டியா அப்படின்ட்டு இப்போ சிம்மன் தான் ஒரு நோட் எடுத்துகிட்டு ஜங்குக் நடத்தி போட்டதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருப்பான். இப்போ ஜங்குக் தான் எழுதி முடிச்சுட்டு, ஓகே எல்லோரும் எழுதிக்கோங்க, அப்புறம் நியூ ஸ்டூடெண்ட் ஒன்று இந்திரி. நானா? ஆமாம் நீ தான் இந்திரி அப்படின்னு சொன்னது. சிம்மன் தான் எழுந்திரிச்சு நிற்பான். அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ ஸ்டாஃப் ரூமுக்கு வா, என்ன லெசன் இவ்வளோ நாள் நடத்தியிருக்கான் எல்லாம் நான் சொல்லணும், அதோட நோட்ஸ் கொஞ்சம் கொடுக்குறேன், நீ எடுத்துக்கோ, ஓகேவா அப்படிங்கும்போது, ஓகே சரி நான் போகிறேன், நீ கிளம்பி 10 மினிட்ஸில் வர அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் கிளம்பி போயிடுவான். இப்போ டங்கு தான், என்னது ஜங்குக் சார் உனக்கு நோட்ஸ் கொடுக்க போகிறாரா, என்னது ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கும்போது, என்னது ஆச்சரியம், இல்லை அவர் மோஸ்ட்லி யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டார், நாங்கள் அவர்கிட்ட பேசிலாம் பார்த்ததே கிடையாது, உன்னை நோட்ஸ் கொடுக்க அவரே கூப்பிடாது, என்னன்னு தெரியலையே அப்படிங்கும்போது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குட்டாங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது, அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கும்போது, உண்மையாவா? ஆமாம் அவர் அதெல்லாம் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே, நான் போகிறேன், ஸ்டாஃப் ரூம் தானே அப்படிங்கும்போது, ஆமாம் அவரோட பர்சனல் ரூம், அதை தான் ஸ்டாஃப் ரூம்னு சொல்லிட்டு போகிறாரு, நீ அவரோட ரூமில் தான் இருப்பார், போய் பாரு அப்படிங்கும்போது, சரி எங்கே இருக்குது அப்படிங்கும்போது, நம்ம கிளாஸ் பக்கத்தில் ஒரு 2 கிளாஸ் தள்ளி தான் அப்படிங்கும்போது, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் தான் போவான். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸுக்கு ஜூங் தான் வருவான். வந்துட்டு இப்போ சிம்மன் போகிறத பார்த்துட்டு, நீ எங்கே போகிற, யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, என்னோட நேம் பார்க் சிம்மன், நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி புதுசாக வந்திருக்க ஸ்டூடெண்ட். ஜங்குக் சார் வந்துட்டு என்னை அவரோட ரூமுக்கு கூப்பிட்டாரு அப்படிங்கும்போது, என்னது ஜங்குக் அவரோட ரூமுக்கு ஒன்றை கூப்பிட்டானா, எதுக்கு?
அதுவா நான் வந்துட்டு இவ்வளோ நாள் வரல, நான் புது ஸ்டூடெண்ட் தானே, எனக்கு நோட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். என்னது உனக்கு நோட்ஸ் கொடுக்குறேன்னு அவன் சொன்னானா? ஏன் மற்ற ஸ்டூடெண்ட்லாம் இல்லையா? ஏன் அவன் தான் கொடுக்கணுமா? தெரியல, அவங்க தான் வர சொன்னாங்க அப்படிங்கும்போது சரி நீ போ, நான் அப்புறம் பேசிக்கிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிமன் தான் போயிடுவான். இப்போ என்ன ஜங்குக் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு இன்வைஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜூங் தான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ சிமன் தான் ஜங்குக்கு வந்துட்டு எந்த கிளாஸில் இருக்கான்னு தெரியாது. ஸோ தேடிக்கிட்டே பார்க்கும்போது அங்கே ஒரு ரூமுக்கு மேலே தான் ஜங்குக்கோட ரூம் அப்படின்னு எழுதியிருக்கும். ஓ இங்கே தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை தான் அப்படி நாக் பண்ணுவான். கம்மிங் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ சிமன் தான் எதுவாக 2 டோரையும் திறந்துட்டு உள்ளே வருவான். அப்போ சேக்கே தான் அவனோட 2 காலையும் எடுத்து ஒரு பெஞ்ச் மேலே அப்படி போட்டுட்டு உட்காந்துருப்பான். ஓ நீயா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு வா அப்படிமா. கதவை மூடவா? கதவை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லணுன்னு சிமிட் தான் கதவை மூடிட்டு உள்ளக வருவான். வந்துட்டு சேக்கே பக்கத்தில் தான் வந்து நிற்பான். இப்போ சேக்கே தான் சிம்மனை திருப்பியும் மேலேருந்து கீழே வரைய பார்த்துட்ருப்பான். இப்போ சார் என்னை கூப்பிட்டீங்கல்ல, வந்துட்டேன், என்ன பண்ணணும்? அதுவா என்ன பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேக்கே அந்த பெஞ்ச்லேருந்து அவனோட காலை எடுத்துகிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு கிட்ட வாயேன் அப்படிமா. கிட்ட இதுக்கு கிட்ட வானா வா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ சேக்கியோட பக்கத்தில் தான் சிமன் வந்து நிற்பான். என்ன சொன்ன அவனோட நேம்? சிமன் கிட்ட வா அப்படிங்கும்போது சிமன் தான் இன்னும் கிட்ட வந்து ஜங்குக் கிட்ட வந்து நிற்பான். இப்போ சிமனை பிடிச்சி ஜங்குக் தான் அவனோட லேப்பில் உட்கார வைப்பான். சார் என்ன சார் பண்ணுறீங்க? அதுவா அவனை என்னென்னமோ பண்ணலாம் தோணுது, ஆனால் இங்கே எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சிமனோட லிப்பை தான் அப்படியே ரப் பண்ணுவான். சார் என்ன சார் பண்ணுறீங்க? அதுவா இந்த ஹனி மாதிரி இருக்க அந்த லிப்பை எனக்கு வேணும் அப்படிங்கும்போது சார் என்னை விடுங்க சார், நான் போகணும். அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். எப்படி வச்சுருக்க உடம்ப, ரொம்ப செக்ஸியாக இருக்க. அதுவும் அந்த நெக்கு, அந்த செஸ்ட், அப்புறம் உன்னோட ஃபேஸ், அந்த ஃபேஸில் இருக்கிற அந்த லிப், அந்த எல்லாமே எனக்கு ஏதோ ஆனது. நான் அப்படிலாம் ஆனதில்லை, ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கெட்டவனாக நடந்துக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. உனக்கு புரிய வேணாம், நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்ட்டு இப்போ ஜேகே தான் சிம்மனோட ஃபேஸ் பக்கத்தில் வந்துட்டு லிப் கிட்ட வந்துட்டு ஐயோ இந்த லிப் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, எதுக்கு என் கண்ணு முன்னாடி வந்த, இப்போ வந்து நீ தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட. நான் எப்போவே ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பேன், ஆனால் உன்னை பார்த்தோன்னே என் கண்ட்ரோல்லாம் என் கையை மீறி போயிட்டுருக்கு. இனிமேல் நான் நினச்சாலும் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, நீ என்னை விட்டு எங்கேயும் ஓடியும் வழிய முடியாது தெரியும்ல அப்படிங்கும்போது என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன், கிளாஸ்க்கு போகிறேன் அப்படிங்கும்போது இப்போ போ, ஆனால் நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட தப்பிக்கவே முடியாது சிம்மன், நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சிம்மனுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் ஜங்குக் இப்படிலாம் பேசுகிறான், அதுவும் அவன் ஒரு இதாக பேசுகிறான் அப்படின்ட்டு இப்போ டக்குன்னு அந்த லேப் போட்டு சிம்மன் எந்திரிச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போக பார்ப்பான். அப்போ ஜேகே தான் சிம்மன் கையை பிடிச்சிட்டு பேபி நீ இப்போ போகலாம் என்னை விட்டு, ஆனால் திரும்பியும் மாட்டினா உன்னை டேஸ்ட் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கே தான் கையை விடுவான். இப்போ சிம்மன் தான் வேகமாக போய் கதவை திறந்துட்டு வெளியே ஓடிடுவான். இப்போ சேக்கே அவனோட ஹேண்டை வச்சு இப்படி பேக்கில் இப்படி அவனோட தலையில் அடிச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, யார்கிட்டையும் இப்படிலாம் நடந்துக்க மாட்டியே, என்ன உனக்கு அப்படின்ட்டு அவன் பேசிக்குவான். இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தான் அவனோட சேரில் உட்காந்துட்டு ஜிம்மனை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ ஜூக் தான் வேகமாக கிளாஸ் முடிச்சுட்டு ஜங்குக்கோட ரூமுக்கு தான் வந்து ஜங்குக்கை பார்க்கும்போது ஜங்குக்கு அப்படியே தானாக ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருக்கதை பார்த்துட்டு டேய் என்ன நடக்குது அப்படின்னு கேட்பான். இப்போ என்ன நடக்குதுன்னா அப்படிங்கும்போது இல்லை காலையில் ஒரு பையனை பார்த்தேன், ஏதோ நீ வந்துட்டு நோட்ஸ் கொடுக்க வரட்டு உன்னோட ரூமுக்கு வர சொன்னியாமே, என்ன தனியாக பர்சனலாக நோட்ஸ் கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிமா. ஒன்றும் இல்லையா, நீ யாரையும் இப்படிலாம் கூப்பிட்டு நோட்ஸ்லாம் கொடுக்க மாட்டியே, எனக்கு புரியலை ஜங்குக் என்ன அப்படிமா. அதுவா இது வந்து தனியாக பார்த்து நோட்ஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கூப்பிட்டேன். இதை எவனாவது புயலில் உட்காந்து பொரிக்கடலை சாப்பிடுவான் அவன்கிட்ட சொல்லு ஓகேவா. என்ன நடந்துச்சு
ஒன்றும் இல்லை. ஏய் இப்போ சொல்கிறியா என்ன? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? மொசை பிடிக்கிற மரக்கட்டையை பார்த்தா தெரியாது என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை. அவன் அவன் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படிங்கும்போது, யார்? அதான்டா ஒருத்தனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தே அவன் தான். ஓ அவனா? தான் தனியாக கூப்பிட்டு வர அளவுக்கு நடந்துருச்சோ? ஓகே. எப்போ அவனை நீ பார்த்த அப்படிங்கும்போது, காலையில் உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டான். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்தோன்னே தெரில, ஏதோ ஏதோ பண்ணுறான், அவன் என்னன்னு தான் தெரியல அப்படிங்கும்போது, ஜங்கு என்னாச்சு அப்படிமா? தெரியலடா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜாகுக்கு தான் சொல்லிட்டு உட்காந்துக்கும்போது, இப்போ தயாங் தான் என்ன உள்ளே வரலாமா அப்படின்ட்டு உள்ளே வருவான். இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கும்போது, ஜூங் தான் அதுவா அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்ப்போம். சாப்பிட்டுச்சிருவான் வாய மூடு அப்படின்ட்டு இப்போ சொல்ல வருது. ஒன்றும் இல்லை, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். எதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சொல்லு, என்ன நீ இந்த பக்கத்தில் வந்திருக்க என்ன அப்படின்னு ஜங்கு கேட்பான். ஒன்றும் இல்லை ஜங்கு, சும்மன் உன்னோட கிளாஸ், ஸோ அவனை பற்றி கொஞ்சம் பேச வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, சொல்லு என்ன டீம்பா. இப்போ ஜூங் தான் ஜிம்மு ஜங்குக்கை பார்ப்பான். இப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஜூங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அதுவா அது ஒன்றும் இல்லை, ஜிம்மன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த ஸ்டூடெண்ட்டு, அவனுக்கு இந்த ஊர்லாம் புதுசு, ஸோ அவனுக்கு நீ எல்லாமே கொஞ்சம் சொல்லிக் கொடு. அவனுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அவன் நல்லா படிக்கிற பையன், சூப்பராக படிப்பான் அப்படிங்கும்போது, ஓ நல்லா படிப்பானா அப்படின்னு கேட்பான். ஆமாம் அதெல்லாம் அவங்க ஊர்லேயே அவன் தான் ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு அப்படிங்கும்போது, ஓ ஓகே ஓகே அதெல்லாம் நான் எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ ஜூன் தான் அதெல்லாம் அவன் எல்லாம் நல்லாவே சொல்லித்தருவான் அப்படிங்கும்போது, அப்புறம் உனக்கு எப்படி சிம்மன் தெரியும் அப்படின்ட்டு ஜூன் கேட்பான். அவன் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன், ரொம்ப நல்ல பையன், என்கிட்ட நல்லா பேசுவான், என்னென்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை அடிக்கடி அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான் அப்படிங்கும்போது, ரைட்டு அப்படின்ட்டு இப்போ ஜூன் தான் இப்போ தயாங் தான், சரி நான் கிளம்புறேன், சிம்மனை பற்றி சொல்ல தான் வந்தேன், சிம்மனை கொஞ்சம் பார்த்துக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் நல்லாவே பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்லுவான். இப்போ சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு தயாங் தான் போயிடுவான். இப்போ தயாங் போனதுக்கப்புறம் ஜூங் தான், என்னடா நடக்குது இங்கே? நீ என்னன்னா பார்த்தவனையே ஃப்ளாட் ஆகிட்டேங்கிற, அவன் என்னன்னா அவனுக்கு பிடிக்குங்கிறான், என்னதான்டா நடக்குது அப்படிங்கும்போது, என்ன நடக்குதுன்னு போக போக பார் அப்படின்னு சொல்லுவான். ஜங்குக்கா எதாக இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணு ஜங்குக்கா, பொண்ணையும் சேர்த்து என்ன செருப்பால் அடிப்பானுங்க அப்படிங்கும்போது, அந்த அளவுக்கு அவனும் இல்லை சரியா, ஓவராக திங்க் பண்ணவன் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் கிளம்புறேன் எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூங் தான் போயிடுவான். இப்போ ஜங்குக் தான் திங்க் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். தயாங் சொன்னதை பிடிக்கும் அப்படின்னு சொன்னதை, ஓ உனக்கு தயாங்னா ரொம்ப பிடிக்குமா? ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிம்மன் தான் கிளாஸ்க்கு போயிருப்பான். போயிட்டு அங்கே டங்கிட்ட தான் பேசிட்டு உட்காந்துருப்பான். இப்போ டங்க் தான், சிம்மன் உன்னை ஜங்குக் கூப்பிட்டாரு, என்ன சொன்னார் அப்படின்னு கேட்பான். அதுவா ஒன்றும் இல்லையா? அப்போ நீ கையில் எதுவும் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டே வரல? அது என்னன்னு மட்டும் சொன்னார், புக்கில் குறிச்சிக்க சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது, ஓ சரி அவர் சொன்னதெல்லாம் நல்லா குறிச்சிக்கோ, அவர் நல்ல ப்ரொஃபஸர், நல்லா லெசன்லாம் நடத்துவார் அப்படிங்கும்போது, ஓ நல்ல ப்ரொஃபஸரா, உனக்கு மட்டும்தான் அப்படிங்கும்போது, என்ன சொன்னேன்? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் கிளாஸ் முடிஞ்சிடும், எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ ஜங்குக் தான் வருவான். அவனோட திங்ஸ் வந்து கிளாஸில் தான் இருக்கும், அதை எடுக்க வருவான். இப்போ ஜிமினோ டங்கு தான் என்ன ஜங்குக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஜிமின் தான் டக்குன்னு திரும்பி பார்ப்பான். ஜங்குக்கு வந்துட்டு அவனோட ப்ளேஸில் போயிட்டு அவர் புக்கெலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்க நிற்பான். ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கை பார்க்க டக்குன்னு கீழே குமிவான். இப்போ ஜங்குக் ஜிமினை பார்த்துட்டு, ஓ பேபி இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் அப்படின்னு கூப்பிடும் போது, இப்போ தயாங் தான் வந்திருப்பான். தயாங் வந்துட்டு ஜிம்மன் அப்படிமா. இப்போ ஜிம்மன் தான் போய் பார்க்கும்போது, தயாங் சொல்லுங்கள் சார் அப்படிமா. இல்லை நீ என் கூட வா, உங்கள் அப்பா ஃபோன் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டாரு, உன்னை வந்து வீட்டில் விட சொல்லிட்டாரு, நான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஜிம்மன் தான் இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரும்போது, ஜங்குக் தான் ஜிம்மன் பற்றி பார்ப்பான். ஜிம்மனுக்கு அது மாதிரி இருக்கும், டே மெதுவாக ஜேகேவை கிராஸ் பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு நிம்மதியோடு போயிட்டுருக்கும் போது, இப்போ ஜேகே தான் தயாங் அப்படின்னு கூப்பிடுவான். சொல்லு ஜங்குக். ஒன்றும் இல்லை, நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவேன் அப்படின்னு கேட்பான். ஏன் கேட்குறேன்? இல்லை கேட்குறேன், நான் 9 மணிக்கெலாம் வந்துடுவேன். ஓ நீ மட்டும் தானே வருவேன் அப்படிங்கும்போது, நான் மட்டும்தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனை பார்த்துட்டே சொல்லுவான். இப்போ ஜிம்மன் தான் ஏன் இப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, சரி நான்
கிளம்புறேன் போயிட்டு வர ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்குச்சி மணி தான் போயிடுவாங்க. இப்போ ஜங்குக் தான் புள்ளச்சி தப்பிச்சிட்டேன், பார்த்துக்கிறேன் உன்னை நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிடுவான். இப்போ ஜங்குக்கும் ஜூங்கும் தான் பைக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக நிற்பாங்க. இப்போ ஜிமினும் தயாங்கும் அப்படியே கிராஸ் ஆகி வருவாங்க. வரும்போது ஜிமினோட ஹேண்ட் வந்து தயாங்கோட ஷோல்டரில் இருக்கும். அதை ஜேக்கியை பார்த்துட்டு அப்படி ஜெலஸ் ஆகும். அது ஜூவுக்கு தெரியும். இப்போ தயாங் தான் போயிடுவான் வேகமாக. ஐயோ மூஞ்ச டீ புகச்சி வச்சுருக்காரு, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி இவங்க கூட நான் போகிறது, எங்கேயாவது பிடிச்சி தள்ளியிலே விட்டுருவானா அப்படின்ட்டு ஜூங் தான் புலம்பிகிட்ருப்பான். மச்சான் கிளம்பலாமா இப்படிமா. ஜாங்குக் தான் அவங்க போட அந்த இடத்தையே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் தான் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஜிமினும் தயாங்கும் வண்டியில் தான் வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ தயாங் தான் ஜிமன் எப்படி போணுச்சு இன்றைக்கி கிளாஸ்லாம் நல்லபடியாக போணுச்சா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கும்போது ஜிமன் தான் ஜங்குக் அவன் பண்ணதை யோசிச்சுட்டு வரும்போது ஜிமன் உன்னை தான் கேட்குறேன் அப்படிமா. என்ன கேட்டீங்க? இல்லை எப்படி கிளாஸ்லாம் போணுச்சு, நல்லபடியாக போணுச்சா, ஜங்குக் எப்படி கிளாஸ் எடுத்தான், ஜூங் எப்படி எடுத்தான் அப்படிங்கும்போது எல்லாம் நல்லாவே எடுத்தாங்க அப்படிங்கும்போது அப்புறம் ஜங்குக் ஜூங் அவங்க 2 பேரும் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது டீயா ஆமாம் அவனுங்க 2 பேரும் என்னோட ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்தே 3 பேரும் ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது ஜங்குக் அவங்க எப்படி அப்படின்னு கேட்பான். அவனை பற்றி சொல்லணுன்னா அவன் ரொம்ப அமைதி, ரொம்ப காம், யாருக்கிட்டையும் அவ்வளோவா பேசக்கூட மாட்டான். அவனை சுற்றி எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களும் பசங்களும் எப்போ பார்த்தாலும் ஜங்குக் தான் சுற்றுங்க. ஆனால் இவன்னா யாரையும் எடுத்து கூட பார்க்க மாட்டான். அப்படிங்கும்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான் ஜிமன். ஆமாம் அவன் யாரையும் பார்க்க மாட்டான், யார்கிட்டையும் ஃப்ளட் ஆகவும் மாட்டான், அவனும் யாரையும் ஃப்ளட் பண்ணவும் மாட்டான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறீங்க, எனக்கு சுத்தமாக இதை நம்பவே முடியலையே அப்படிங்கும்போது ஆமாம் இதான் உண்மை, அவன் அப்படி தான் அப்படிங்கும்போது ஜிமினுக்கு தயாங் சொல்கிறது எதுவுமே புரியாது. ஏன்னா தயாங் சொன்ன எதுவுமே ஜேகே ஜிமின் கிட்ட பண்ணியிருக்க மாட்டான். இப்போ ஜிமின் தான் ஓகே சரி நீங்கள் பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் தான் போவான். போயிட்டு ஜிமினோட வீட்டில் தான் இறக்கி விட்டுட்டு ஜிமின் தான் பைக்கை விட்டு கீழே இறங்கி தேங்க்ஸ் தயாங் சார் அப்படிங்கும்போது அதெல்லாம் பரவாயில்ல. ஏன் ஜேகேயை பற்றி கேட்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் தான் ஜிமன் இங்கே வா அப்படின்னு சொல்லுவான். என்ன அப்படின்றன இப்போ தயாங் தான் ஜிமன் கிட்டே போயிட்டு அவனோட கண்ணுக்கு மேலே ஒரு தூசிக்காக இருக்கும் இப்படி எடுத்து விடுவான். தயாங் கிட்டே அந்த ஜிமனுக்கு அப்படியே ஹார்ட் பீட்டே நின்றோம். இப்போ அவன் தூசி எடுக்கும் போது அவனுக்கு லைட்டாக ஸ்மைல் வரும். இப்போ சிரிச்சுக்கிட்டு தேங்க்யூ அப்படிங்கும்போது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் கிளம்பிடுவான். இப்போ தயாங் பார்த்துட்டு ஜிமனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகும்போது சின்னதாக அனுப்பாங்க. அப்போ என்ன மீன் எப்படி இருந்துச்சு, காலேஜே போக மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே போனேன், இப்போ என்னமோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் எங்கம்மா புருஷன் வந்து என்னை கூப்பிடக்கூட வராமல் அப்படி என்ன அவருக்கு வேலை அப்படிங்கும்போது இல்லை ஜிமன் அவருக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே தானே, ஸோ அதிகமாக வேலையாம், அதனால தான் உன்னை தயாங்க விட்டு கூப்பிட்டு வர சொன்னார். நீ தயாங்க கூட தானே வந்த அப்புறம் என்ன அப்படிங்கும்போது அதுக்கு சொல்லலை, பையனை கூப்பிட்றதோட அப்படி வேலை தான் முக்கியம், வேலை முக்கியம் தான் என்னை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துகிட்ருக்கீங்க நீ சொல்லிட்டு இப்போ ஜிமன் தான் மேலே போயிடுவான். போயிட்டு என்னோட பெட்டில் தான் போய் படுத்துட்டு ஜேகே பண்ணதெல்லாம் யோசிச்சுட்ருப்பான். ஏன் இப்படி நடந்துக்கிறார் இவர் நம்மக்கிட்ட, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அவர் என் பக்கத்தில் வந்தால் எனக்கு தடுக்க தோண மாட்டேங்குது, அது ஏன்னு தெரியல. தயாங் என்னன்னா ரொம்ப நல்லவர், யார்கிட்டையும் ஃப்ளட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. காலேஜ் ஃபுல்லாகவே அவர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு சின்ன யோசிச்சுட்டு படுத்துட்ருப்பான். அப்படியே அவன் தூங்கிட்டு மறுநாள் காலையில் தான் ஆயிரும். இப்போ எப்பயும் ஜென்னு வந்து ஜிம்மனை எழுப்பிட்டுருப்பாங்க. எந்திரிக்கிறாம்மா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் எந்திரிச்சு மெதுவாக கிளம்பிட்டு கீழே தான் வருவான். நாங்கள் வரும்போது நான் சொன்னான் ஜிமன் இன்றைக்கி வந்து உன்னை தயாங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம், நீ தயாங் கூட கிளம்பிடு ஓகேவா. தயாங் கூடயா, என்ன டெய்லியும் என்ன தயாங் கூட எப்போ சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லைடா ஒரு 4 or 3 days மட்டும் போ சரியா, நான் அப்புறம் வேலைலாம் எனக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சோன்னே நானே உன்னை கூப்பிட்டு வந்துட்டு விடுறேன் ஓகேவா அப்படிங்கும்போது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ தயாங் தான் வெளியே நின்றுட்டு ஹார்ன் அடிப்பான். இப்போ நம்ஜுன் தான் ஜிமன் தயாங் வந்துட்டாங்க போல் நீ போ அப்படிங்கும்போது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் போவான். வெளியே போகும்போது தயாங் தான் பைக்கில் நிற்பார். இப்போ தயாங்கை பார்த்தோன்னா ஜிமனுக்கு ஸ்மைல்
இப்போ ஜிம்மன் வந்து தயாங்கிட்ட வந்தோடனே தயாங் தான் பைக்கை விட்டு கீழே இறங்கி ஒரு ஹெல்மெட் இருக்கும் அதை எடுத்து ஜிம்மினுக்கு போட்டு கிட்டக்க வந்து போட்டு விடுவான். இப்போ தயாங்க்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் அப்படி செய்கிறது, அவனை ரொம்ப கேராக பார்த்துக்கிறது. இப்போ போட்டதுக்கப்புறம் 2 பேரும் தான் காலேஜ் கிளம்பிடுவாங்க. இப்போ தயாங் தான் ஜிம்மன் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் வேகமாக போகிறேன், நீ என்னை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு சொன்னேன். இப்போ தயாங்கோட இப்போ தான் ஜிம்மன் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்குவான். இப்போ தயாங்கும் ஜிம்மனும் தான் காலேஜ் வந்துடுவாங்க. வந்துட்டு கார் பார்க்கிங்கில் தான் வந்துட்டு இருக்கும்போது ஜூங்கும் ஜங்குக்கு தான் அங்கே நிற்பாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மின் வந்து தயாங் இப்போ இறுக்கமாக பிடிச்சிட்டு வரதை பார்ப்பான். அதுக்கு அவ்வளோ கோவம் வரும். அதை பார்க்கும்போது ஜிம்மன் வந்து ஜங்குக்கு பார்க்குறத பார்ப்பான். ஜங்குக்கு மறைச்சிக்கிட்டு இருப்பான். இப்போ டக்குன்னு ஜிம்மன் தான் கையை எடுத்துருவான். எடுத்துகிட்டு அவங்க பார்க்கிங் வந்துடும். தயாங் இந்த பார்க்கிங்கில் போய் பைக்கை நிப்பாட்டிட்டு தயாங் தான் ஜேகேவை பார்த்துட்டு நிற்பான் ஜிம்மன். இப்போ தயாங் வந்துட்டு ஜிம்மனோட ஹெல்மெட்டை அவன் தான் போயிட்டு கலட்டும் போது அப்படின்ட்டு இப்படி ஜிம்மன் திரும்புவான். இப்போ என்ன ஒன்றும் இல்லை, ஹெல்மெட் கலட்டு அப்படின்ட்டு ஹெல்மெட்டை கலட்டி வச்சுட்டு சரி நீ கிளாஸ்க்கு போ, நான் போகிறேன் அப்படின்ட்டு தயாங் தான் போயிடுவான். இப்போ ஜங்குக்கு அது போகிற வழியில் தான் நிற்பான். ஜிம்மனுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் ஜங்குக்கை பார்த்து, எப்படி போகிறதுக்கு தெரியாது. இப்போ ஜேகே அப்படி ஒரு லிப்பெல்லாம் பைட் பண்ணிவிட்டு நிற்கும் போது ஜிம்மன் தான் மெதுவாக அப்படி அவனை கிராஸ் பண்ணி போயிடுவான். இப்போ ஜூங் தான் ஏன்டா அப்படி பார்க்குறான் அவனை, ஏதோ உன்னை பார்த்தாலே பாரு அப்படி பயந்துட்டு ஓடுறான்னு, இப்படி தான் நடத்துவியா ஜங்கு, என்ன அவன் பயப்படுறானா, ஓகே நீ இதை நம்புகிற, அந்த குளிர்ச்சி எப்படின்னு இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீ போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங்கும் ஜங்குக்கு தான் போயிடுவாங்க. இப்போ ஜிம்மன் தான் அவங்க கிளாஸ்க்கு போகிறதுக்கு அப்படியே நடந்து வந்துட்டுருப்பான். ஜங்குக்கை கிளாஸை தாண்டி தான் போகணும். அப்போ ஜங்குக்கும் வரும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே யோசிச்சுக்கிட்டே தான் வருவான். இப்போ அப்படியே வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கை வந்துட்டு ஜிம்மனை பிடிச்சி உள்ள இழுத்து வேகமாக கதவை டம்முன்னு மூடுவான். பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான் எடுத்து வச்சுருப்பான். இப்போ ஜிம்மனை யார் அப்படின்பா ஜிம்மன். பார்த்தா நம்ம ஜங்கு நீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நவுத்திட்டு போய் ஒரு வாலில் தான் ஜிம்மனை பின் பண்ணிவிட்டு என்ன ஏதோ தயாங்கோட ஹிப்பில் கைலாம் படுது, உனக்கு ஹிப்பில் கை போடுறதுனா ரொம்ப பிடிக்குமா ஜிம்மன் அப்படின்னு கேட்பான். இல்லை வேகமாக போகிறேன், என்னை பிடிச்சிக்கொண்டு தயாங் சொன்னார் அப்படிங்கும்போது அவன் சொன்னான் நீ பிடிப்பியா, சரி இப்போ நான் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு ஜிம்மனோட ஷர்ட் ஏதாச்சும் இன் பண்ணியிருப்பான். அந்த ஷர்ட்டை இன் பண்ணது இப்படி எடுத்து விட்டுட்டு ஜிம்மனோட ஷர்ட்குள்ளே தான் ஜேகே கையை அப்படி உள்ளே விட்டு அவனோட 2 கையையும் ஒன்றா வச்சுட்டு ஜிம்மனோட ஹிப்பை எடுத்து அவனோட ஹிப்பில் வச்சுக்கிட்டு இப்போ எப்படி இருக்கு சொல்லு அப்படிங்கும்போது ஜங்கு ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க ஜங்கு, உன்கிட்ட இப்படி தான் எனக்கு நடக்க தோணுது ஜிம்மன், அது ஏன்னு தெரியல, எனக்கு உன்னை பார்த்தாலே இப்படி தான் பண்ணணும்னு தோணுது, அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு நீ தயாங் கூட வந்து அவன் மேலே கை வச்சுருக்குது ஹிப்பில் கை வச்சுருக்குது இதெல்லாம் ஏன் முன்னாடி இனிமேல் பண்ணால் வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கும்போது நான் பண்ணேன் உங்களுக்கு என்ன அப்படிங்கும்போது என்கிட்ட பண்ணால் என்ன ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனோட லிப்பை தான் பிடிச்சி இப்படி கிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பைட் பண்ணிடுவான். லிப்பை வலிக்குது அப்படின்னு ஜிம்மன் சொல்லுவான். இப்போ டக்குன்னு ஜேகே தான் ஜிம்மனோட லிப்பை விட்டுட்டு இதுதான் ஆகும், நான் ஹார்ட்ஸாலாம் நடந்துக்க மாட்டேன் பேபி, நீ என்னை ஹைப்பாக்கிட்டு என்கிட்டே நான் அப்படி தான் பண்ணுவேன்னு வேறு சொல்கிற, பண்ணால் இப்படி தான் நானும் பண்ணுவேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மனோட திருப்பி கிட்டக்கு வந்து அவன் லிப்பை தான் சக் பண்ண ஆரம்பிப்பான். இப்போ ஜிம்மன் தான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன அதுக்கு இப்படி தான் கேவலமாக என்கிட்ட நடந்துப்பீங்களா, பேபி டால் நீ என்ன வேணாலும் என்னை சொல்லிக்கோ, அதை பற்றி எனக்கு ஐ டோன்ட் கேர் ஓகேவா, ஆனால் ஏன் முன்னாடி எவன்கிட்டையும் போயிட்டு ஃப்ளட் பண்ணிட்டோ இல்லை வந்துட்டு கையை பிடிக்கிறது அந்த ஹிப்பில் கையை போடுறது இதெல்லாம் ஏன் முன்னாடி வச்சுக்காத சரியா, வச்சுக்கிட்டா என்னோடய பனிஷ்மெண்ட் இதோட மோசமாக இருக்கும், அதுக்கப்புறம் அதுலேருந்து நீ வெளியவே வர முடியாது அப்படிங்கும்போது என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு கேட்பான். மிரட்டுறத இல்லை என்ன வேணாலும் நீ வச்சுக்கோ, நீ எனக்கானவன், எனக்கு மட்டும்தான் சொந்தம் சரியா, அதை மைண்டில் எப்பயும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் சொல்லும் போது ஜிம்மன் தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ ஜேகே தான் ஐயோ இப்படி இருக்கே வலிப்பு இவ்வளோ இப்படி நான் வச்சுட்டு பக்கத்தில் கிளாஸ் எடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் புலம்புவான். ஜேகே தான் ஜிம்மன் போனோன்னே அவன் கிஸ் பண்ணது இப்படி மைண்டில் வச்சுட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறது லிப்பை இப்படி கையால் ரப் பண்ணிகிட்டே வருவான். இப்போ ஜூம் தான் ஜேகே இப்படி சிரிச்சுக்கிட்டே வரதை பார்த்து
என்ன என்ன காலையிலேயே இப்படி 22 பல்லு தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறிய என்ன? அது உங்களுக்கு இப்போ வேற ரப் பண்ணிகிட்ருக்க. ஒன்றும் இல்லையே அப்படிம்மா. ஒன்றும் இல்லையா? இல்லை, எனக்கு உன் முகரையை பார்த்தா ஏதோ சம்பவத்தை நிகழ்த்தின மாதிரி தெரியுதே அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் கிளாஸை கவனி, அதை விட்டுட்டு என்னையே சும்மா நோண்டிட்டு போங்க அப்படிங்கும்போது, இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் போயிடுவான். இப்போ ஜூங் தான் ஜிம்மனோட கிளாஸ் எடுக்க போவோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு அவர் வந்து ஜூங் தான் எடுத்துகிட்ருப்பான். ஸோ எல்லோரும் வந்திருப்பாங்க. இப்போ டங் தான் ஜிமினை பார்ப்பான். ஜிமினோட லிப் வந்து லைட்டாக வீங்கின மாதிரி இருக்கும். ஹே ஜிமன், என்னாச்சு? என்ன உதட்டு இவ்வளோ பெருசாக வீங்கி இருக்குது? இதுவும் எறும்பு கடிச்சிருச்சா அப்படிங்கும்போது ஜிமன் தான் அவனோட லிப்பில் அப்படி கையை வச்சு பார்த்துட்டு, ஆமாம் எறும்பு தான் கடிச்சிருச்சு. எறும்பு கடிக்கிற அளவுக்கு அப்படியே தூங்குறியா ஜிமன்? என்ன பண்ணுறது, அந்த எறும்பை என்னாடி ஒன்றும் பண்ண முடியல டங் அப்படிங்கும்போது, கட்டையிலே 2 எடுத்து வைக்க வேண்டியதானே அப்படிமா. அதான் கூடிய சீக்கிரம் வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் டங்கு தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஜூங் தான், என்ன அங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிமா. இல்லை ஒன்றும் இல்லை சார் அப்படின்ட்டு. இப்போ டங்கை தான் ஜூங் எழுப்பி, எந்திரி நீ அப்படிமா. டங்க் இவனுக்கு வேறு வேலை இல்லை, எந்த கிளாஸ் வந்தாலும் எப்போ வந்தாலும் என்ன தான் எழுப்பி விடுவான் அப்படிங்கும்போது, ஏன் அது அவனுக்கு எனக்கு ஆகாது அப்படின்னு டங்க் சொல்லுவான். இப்போ டங்க் தான் எழுந்திரிச்சு, என்ன அப்படிமா. என்ன நான் உன்னோட சார் தெரியும்ல? தெரியும், சொல்லுங்கள். என்ன பேசிகிட்டு இருக்க வந்ததுலேருந்து? இல்லை ஒன்றும் இல்லை, ஜிம்மனோட லிப்பில் எறும்பு கடிச்சிருச்சான், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கிளாஸோட எல்லாத்தையும் ஜிம்மனை பற்றி சிரிப்பாங்க. என்னது எறும்பு கடிச்சிருச்சா அப்படிமா. ஆமாம் எறும்பு கடிச்சிருச்சு அப்படி. ரைட்டு, ஸ்வீட் எங்கே இருக்கோ அங்கே எறும்பு வரதானே செய்யும் அப்படின்னு மைண்ட் வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன சொன்னீங்க அப்படின்னு. ஒன்றும், இதெல்லாம் ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்கீங்களா, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூங் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பான். இப்போ ஜூங்கோட அவர் தான் முடிஞ்சிடும். அடுத்து வந்துட்டு ஜங்குக் தான். ஜூங் முடிச்சுட்டு வரும்போது ஜங்குக் தான் உள்ளேருந்து வெளியே வருவான். என்ன முடிஞ்சு உன்னோட கிளாஸ் அப்படின்னு சொல்லுவான். வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூங் தான், ஓகே நான் நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் அவனோட புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஜங்குக்கை தான் பார்ப்பான். ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மனை பார்த்துட்டு அவனோட லிப்பை அப்படி ரப் பண்ணி ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பான். ஜிம்மன் வந்துட்டு அப்படின்ற ஒரு மாதிரி மதிச்சுட்டு கீழே குமிஞ்சிடுவான். இதெல்லாம் ஜூங் பார்த்துட்டு, அந்த எறும்பு இந்த கட்டை எறும்பு தானா, ரைட்டு நடத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூங் தான் ஜங்கு கிட்ட வந்துட்டு, எப்படிரா இப்படி அப்படிமா. என்ன இப்படி? கிளாஸில் ஒரு பையனோட லிப்பை எறும்பு கிடச்சிருச்சுன்னு டாபிக் போயிட்டு இருந்துச்சு. அந்த எறும்பு இப்போ தான் எனக்கு எந்த எறும்புன்னு தெரியுது அப்படிங்கும்போது, என்னது எறும்பு கடிச்சிருச்சா? ஆமாம் ஒரு கட்டை எறும்பு கடிச்சிருச்சான், நான் சொல்லியிருக்கணும் அந்த கட்டை எறும்பை கட்டையாலே எடுத்து அடி அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் தான் அப்படி தலையை சுரிச்சிட்டே எப்படி சரிம்மா நீ நடத்து மச்சான், நீ நடத்து, தையாங்க வந்துட்டு என்றைக்கு ஒன்று போட்டு தள்ள போகிறான்னு தெரியல அப்படின்னு ஜூங் தான் சொல்லிட்டு கிளாஸை விட்டு போயிடும். இப்போ ஜங்குக் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரு புக்கை பார்த்து லெசன் நடத்திக்கிட்டு இருப்பான். ஜிம்மன்னா ஜங்குக் அப்படி அண்ணாந்து கூட பார்க்க மாட்டான், அவன் பட்டி கீழே குமிஞ்சு லெசனை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஜங்குக் அப்பப்போ ஜிம்மனை பார்ப்பான், ஜிம்மன் பார்க்காத அவனுக்கு தெரியும். இப்போ லன்ச் டைம் தான் வந்துடும். எல்லாம் கிளாஸ் முடிஞ்சு லன்ச் டைம் கிளம்பிடுவாங்க. ஒருத்தவங்களாம் போயிட்டு எல்லோரும் போயிட்டுருப்பாங்க. இப்போ டங்க்கும் ஜிம்மனில் தான் இருப்பாங்க. இப்போ டங்கை தான் ஜிம்மன், கொஞ்சம் இருக்கியா நானும் வந்துடுறேன் அப்படிங்கும்போது ஜங்குக்கு அங்கே தான் உட்காந்துருப்பான் போகாமல். அதனால ஜிம்மன் கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் கொஞ்சம் போனவே ஜிம்மன் அப்படிங்கும்போது, இல்லை எனக்காண்டி கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லுவான். சரி ஏன் என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்ட்டு டங்க்கும் ஜிம்மனும் தான் இப்போ கிளாஸ் விட்டு வெளியே போகிறதுக்கு இப்போ கிளாஸ் பண்ணி வந்துட்டுருப்பாங்க. இப்போ ஜங்குக் தான் ஜிம்மன் வரதை பார்த்துட்டு ஜிம்மன் கிட்ட வந்தோடனே டக்குன்னு எந்திரிச்சு, டங்க் அப்படிம்பா. சொல்லுங்கள் சார். என்னாச்சு உன் ஃப்ரெண்டோட லிப்பு அப்படிம்பா. அதுவா அது எறும்பு கடிச்சிருச்சான் அப்படிம்பா. என்னது எறும்பு கடிச்சிருச்சா அப்படின்னு ஸ்மைல் பண்ணுவான். ஆமாம் எறும்பு கடிச்சிருச்சுன்னு தான் சொன்னான் அப்படிங்கும்போது, எறும்பை உன்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணானா அப்படிங்கும்போது, அவன் ஒன்றும் பண்ணலை, அவனோட லிப்பு அதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அதான் கடிச்சு விட்டுருச்சு அப்படிங்கும்போது, எறும்புக்கிட்ட பார்த்து இருக்க சொல், இல்லாட்டி வேறு எங்கேயாவது கடிச்சு விட்டுற போகுது அப்படிங்கோன்னு, சரி அப்படின்னு சொல்லிட்டு டங்க் தான் போயிடுவான். இப்போ சஃபர் தான் பின்னாடி திரும்பி ஜங்குக்கை மறப்பான். இப்போ ஜங்குக்கு தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கு தான் அவனோட ரூமுக்கு போயிடுவான். இப்போ ஜிம்மினோட டங்கு தான் போய் லன்ச் சாப்பிட தான் போயிருப்பாங்க கேன்டீனுக்கு. இப்போ டங்க் தான், ஜிம்மன் ஓகே தானே அப்படிங்கும்போது, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ சொல்லு. இல்லை டங்க் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லுவான். சரி என்கிட்ட சொல்லலைன்னா விடு அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை டங்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் தான் வந்துடும். காலேஜ்லாம் முடிஞ்சிட்டு இப்போ
தயாங் தான் ஜிமுனை அதே மாதிரி பைக்கில் கூப்பிட்றதுக்கு அவனோட பைக் பார்க்கில் தான் நின்றுட்டுருப்பான். இப்போ ஜூங்கும் ஜங்குக்கும் தான் நிற்பாங்க. ஜங்குக்கு தான் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டே ஜிமுனை பார்ப்பான். ஜிமுன்னா ஜங்குக்கு பார்க்குறத தெரியும், அவன் பார்க்க மாட்டான். இப்போ ஜூங் தான் மச்சான் ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, ஆனால் அந்த பையன் பாவம்டா, இப்படிலாம் பண்ணாத, உன் மனசில் என்ன ஜங்குக்கு இருக்குது, நீ யாருக்கிட்டே இப்படிலாம் நடந்து மாட்டியே ஜங்குக், ஏன் இவன்கிட்ட இப்படி நடந்துக்கிற அப்படிங்கும்போது நான் சொன்னேனே தெரியல, அந்த குளிர்ச்சியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அதை ஒம்பளத்துக்கிட்டே ஏதாவது பண்ணணும் அப்படி தான் தோணுது அப்படிங்கும்போது, ஆனால் பண்ண பாரு இப்போ பைட் பண்ணுறது இதெல்லாம் அநியாயம்டா அப்படிங்கும்போது, லவ்வர்ஸ்குள்ளே இதெல்லாம் சாதாரணம் தானே, இது என்ன அப்படிங்கும்போது, என்னது லவ்வர்ஸா, இது எப்போ, ஏன்டா அவனோட ஸ்டூடெண்ட் ஒரு லவ்வரா, ஆனால் நல்லா இருக்கடா உன் நியாயம் அப்படின்ட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ தயாங்கும் ஜிமுனும் பைக்கில் தான் வந்துட்டுருப்பாங்க. இப்போ தயாங் வந்துட்டு ஜங்குக்கு ஜூங் நிற்கிறத பார்த்துட்டு வந்து பைக்கில் தான் அங்கே வந்து நிற்பான். இப்போ ஜிமுன் தான் ஐயோ எதுக்கு இங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு ஜிமுன்னு, என்ன ஜங்குக் ஜூங் கிளம்பலையா 2 பேரும், கிளம்பணும் இனிமேல் தான், ஆமாம் என்ன எப்போ பார்த்தாலும் இவனை அவன் கூடயே கூப்பிட்டு போயிட்டுருக்க என்ன அப்படிமா, அதுவா அவங்க அப்பா கொஞ்சம் ஒர்க்காக இருக்காங்கண்ணா, ஸோ ஒரு 2 or 3 days நான் தான் கூப்பிட்டுப்பேன் அப்படிங்கும்போது, ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஜிமுன் அப்படி பார்த்துட்ருப்பான். இப்போ ஜூங் தான் இவனை விற்றா இங்கேயே இவனை ஏதாவது பண்ணி விட்ருவான், இவனை கலப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வா போகலாம் மணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஜங்குக் கையை பிடிச்சி இழுப்பான். ஜங்குக் திரும்பி ஜிமுனை பார்ப்பான். இந்த தயாங் போகிறான்னா பாரு, அவன் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயே நிற்கிறான். கடவுளே என்னை இவனுங்கள்டேருந்து காப்பாற்றிடு, இல்லை என்னை இவனுங்களை பார்க்குற மாதிரி வைக்காது அப்படின்ட்டு ஜூங் பழம்பிட்டு இருக்கும்போது இப்போ தயாங் தான் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு தயாங் தான் வண்டியில் வேகமாக போயிடுவான். இப்போ ஜூங்கும் ஜங்குக்கும் தான் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கும்போது ஜங்குக்கிட்ட தான் ஜூங் கேட்பான், என்ன ஜங்குக் உனக்கும் அந்த பையனுக்கும் அப்படிங்கும்போது, என்னன்னா இல்லை நான் இத்தனை வருஷம் உன் கூட ஃப்ரெண்டு, இவ்வளோ நாள் நானும் பார்த்துருக்கேன், எனக்கு காலேஜ் படிக்கும் போது பொண்ணுங்க, அதுக்கப்புறம் இங்கே இவ்வளோ பொண்ணுங்க எல்லாமே உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி எல்லாமே இதாகிருக்காங்க, நீ என்ன இப்போ இவங்கிட்ட ரொம்ப நான் இந்த மாதிரி உன்னை பார்த்ததே இல்லையே அப்படிங்கும்போது, தான் தெரியலன்னு சொல்லிட்டேனே நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படிம்மா. என்னது லவ் பண்ணுறியா, ஆமாம் நான் லவ் தான் பண்ணுறேன், நீ அவனை பார்த்தா லவ் பண்ணுற மாதிரி இல்லையே அப்படிங்கும்போது, அது அப்படி தான் நான் அவன்கிட்ட அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கும்போது, நல்லா ஆசைப்பட்றேன், அவனை பார்த்து அவன் பயந்து தான் ஓடுறான், அவனை லவ்லாம் அவன் பண்ணுற மாதிரி தெரியல அப்படிங்கும்போது, அது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஜூங்கிட்ட பேசிட்டு அப்படியே 2 பேரும் தான் வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ ஜங்குக் தான் அவனோட வீட்டுக்கு போயிட்டு அவனோட ஷர்ட்டெல்லாம் அவுத்துட்டு ஒரு பிறர் முன்னாடி போய் நின்றுட்டு, எனக்கு என்னன்னு தெரியலடி, உன்னை ரொம்ப டீஸ் பண்ணுறானா, ஆனால் அது ஏன்னு எனக்கு தெரியல, எனக்கு உங்ககிட்ட அப்படி தான் நடந்துக்கணும்னு தோணுது, அது தப்பான அது அப்படி கிடையாது, தப்பானா நான் உன்னை அப்படி நடக்கலை, உங்ககிட்ட மட்டும்தான் நான் இப்படி நடந்துக்குவேன், வேறு யார்கிட்டையும் நான் நடந்துக்கவும் மாட்டேன், இனிமேல் நடக்க போகிறதும் கிடையாது, ஏன்னா நீ எனக்கானவன், எனக்கு மட்டும்தான் நீ, அந்த உரிமையில் தான் நான் இப்படி பண்ணுறேன், எனக்கு இன்னைக்கு ஒன்று அதை நான் மிஸ் பண்ணப்ப இப்படி இருந்துச்சு தெரியுமா, உன் கூட இருக்கணும், உன் கூட வாழணும், காலையிலேருந்து நைட் வரையும் உன்னை நான் மட்டுமே வச்சுக்கணும் இப்படிலாம் தோணுது ஜிமன், என்னன்னு தெரில எனக்கு இப்படிலாம் ஆசை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தமிழ் முன்னாடி பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ டே ஸ்கிப் ஆகி அப்படியே மறுநாள் காலையில் தான் வந்துடும். எல்லோரும் வழக்கம் மாதிரி காலேஜ்குள்ளே தான் வந்துட்டுருப்பாங்க. ஒருத்தலாம் வந்து இருக்கும்போது ஜேகேவும் ஜோங்கும் தான் வருவாங்க. இப்போ ஜிமன் ஆல்ரெடி வந்திருப்பான். வந்துட்டு அவன் ஒரு பையன் தான் ஜிமன்கிட்ட பேசிக்கிட்டு நிற்பான். அப்போ ஜங்குக்கு தான் பார்ப்பான், யார்கிட்ட ஜிமன் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிற்பான். இப்போ அந்த பையன் தான் ஜிமன்கிட்ட வந்துட்டு, அவன் ஜிமன் கூட படிக்கிற கிளாஸ் பையன் தான். போய் ஜிமன்கிட்ட வந்துட்டு, ஜிமன் நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிமா, என்ன சொல்லணும் அப்படின்னு ஜிமன் கேட்பான். அதுவா, நான் உன்னை கிளாஸ் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ரொம்ப நீ நல்ல பையனாக இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை லவ் பண்ணலாமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் ஜங்குக்கு வந்து பின்னாடி திரும்பி நின்று அந்த பையனை இப்படி திருப்பி விட்டு பலான்னு கண்ணத்தில் ஒன்று வைப்பான். இப்போ ஜிமன் தான், என்ன பண்ணுறீங்க ஜங்குக் சார் அப்படிங்கும்போது, வாய மூடு அப்படின்ட்டு, என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பான். இல்லை நான் லவ் பண்ணுறேன் ஜிமனை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படிங்கும்போது, என்னது லவ்வா, அவன் யார் தெரியுமா அப்படின்னு கேட்பான். இல்லை எனக்கு தெரியாது, அவன் என்னோட ப்ராப்பர்ட்டி, ஓகேவா, வந்துட்டு லவ் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், யாராவது வந்து சுற்றுனீங்கன்னா கை காலை உடச்சி அனுப்பிடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தான் ஓடிடுவான். இப்போ ஜேகே கிட்ட தான் ஜிமன் தான்,
என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? யாரும் வந்து என்கிட்ட பேசக்கூடாதா? யாரும் என்கிட்ட எதுவுமே பண்ணக்கூடாதா? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது ஜங்குக் சார் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, ஓ பிடிக்காதா? சரி என்கிட்ட உங்ககிட்ட நான் பேசணும் வா அப்படிங்கும்போது, நான் இங்கேலாம் வர முடியாது, தயவு செஞ்சு என்னை விடுங்க அப்படிங்கும்போது, வர முடியாதா? சரி நீ எப்படி வராமல் இருக்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனோட கையை தான் பிடிச்சி இழுத்துட்டு தர இழுத்துட்டு போயிட்டு அவனோட ரூமில் தான் கூப்பிட்டு போவான். அப்போ சிம்மன் தான் என்ன ஒன்று அவங்களோட ரூம் கூட்டு வந்துட்டு இது மாதிரி பண்ணுறது உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா ஜங்குக்? என்ன நீங்கள் ப்ரொஃபஸர் மாதிரி என்கிட்ட நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது, ஓ உங்ககிட்ட நான் ப்ரொஃபஸராக நடந்துக்கலையா? சரி நான் ப்ரொஃபஸர் இல்லை தான் அவனோட பாய் ஃப்ரெண்டாக இப்போ நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஜங்குக் சார் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, என்னது பாய் ஃப்ரெண்ட்னா தப்பா அப்படிமா? இல்லை எப்படி நீங்கள் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக ஆக முடியும் அப்படிங்கும்போது, ஏன் உனக்கு நான் பாய் ஃப்ரெண்டாக ஆனால் என்ன அப்படிமா? இல்லை இது இது சரி வராது அப்படிங்கும்போது, என்ன சரி வராது? ஓ உனக்கு உன்னோட கூட படிக்கிற பையன்தான் வேணுமா அப்படிங்கும்போது, ஜங்குக் சார் ப்ளீஸ் தப்பாக பேசாதீங்க அப்படிங்கும்போது, வேறு எப்படி பேச சொல்கிற? அப்புறம் உனக்கு என்ன பாய் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறது இல்லை? ஏன் ஜங்குக் சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் எனக்கு அழுகையாக வருது, எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கும்போது, நீ பண்ணுறது மட்டும் எல்லாம் ஓகேவா ஜிமன் அப்படிங்கும்போது, நான் என்ன பண்ணேன்? அவன் அந்த பையனை தான் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான், நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கும்போது, ஓ எதுவுமே நீ பண்ணலைல்ல? நான் எதுவுமே பண்ணலை, அவன் தான் வந்து என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படிங்கும்போது, சரி ஏதோ இப்படியோ போகுது, ஆனால் இப்போ சொல்கிறேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட், எனக்கானவன் மட்டும்தான். அவன் கூட எவன் கூட நீ போனாலும் எவன் உன் பக்கத்தில் இருந்தாலும் அவனை நான் அடிப்பேன் அப்படிங்கும்போது, ஜங்குக் சார் நீங்கள் பேசுகிறது சுத்தமாக சரி கிடையாது, நான் உங்கள் பாய் ஃப்ரெண்டாக கிடையாது அப்படிங்கும்போது, ஓ நான் என்ன பண்ணால் நீ என்னை பாய் ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவேன்? நீங்கள் என்ன பண்ணாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக்கு சொல்கிறேன் கோவம் தான் வந்துடும். இப்போ ஜிம்மன் அங்கே ஒரு சோஃபா மாதிரி தான் இருக்கும், அந்த சோஃபாவில் இப்படி ஜிம்மனை தள்ளி விட்டுட்டு, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பான். அதுவா நீ என்னை பாய் ஃப்ரெண்டாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, ஸோ நான் ஒன் டே உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது, தப்பு ஜங்குக் சார் இது தப்பு அப்படிங்கும்போது, இது தப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட ஷர்ட்டில் அந்த டையை உள்ள கழட்டிட்டு இப்போ ஷர்ட் பட்டன் அவனோட கழட்டி நிற்கும்போது, ஜிம்மன் தான் ஜங்குக் சார் வேணாம் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படிங்கும்போது, இதெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் மேலே தான் சோஃபாவில் படுத்துருப்பான். ஜிம்மன் மேலே தான் ஜங்குக் ஓவர் ஆகிட்டு, என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற, ஏதோ நான் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற, நீ எப்படி என்ன வேணான்னு சொல்கிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட செஸ்ட்டு அப்புறமேட்டு கழுத்து எல்லாத்தையும் தான் லிக் பண்ணிகிட்ருப்பான் ஜங்குக்கு. ஜிம்மனாட்டி அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஜங்குக் சார் ப்ளீஸ் என்னை விடுங்க, ஜங்குக் சார் என்னை விடுங்க ப்ளீஸ் அப்படிங்க. ஜங்குக் நான் அதை கேட்குற மாதிரி கிடையாது, அவன் பாட்டுக்கு ஜிம்மனோட செஸ்ட்டையும் நெக்கு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கிஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ ஒரு ரஃப்பாக நடந்துக்குவான். ஜிம்மனாட்டி அதை ஒரு மாதிரி ஏற்றுக்கவே முடியாது. என்னை விடுங்க ஜங்குக் ப்ளீஸ் என்னை விடுங்கன்னு சொல்கிறேன் அப்படிங்கும்போது, உன்னை விட்டலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை தான் அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ ஷர்ட்டை ஃபுல்லாக கழட்டிட்டு அடுத்து பேண்ட்டோட பட்டன் தான் கழட்ட போவான். எனக்கு போகணும், ப்ளீஸ் என்னை விடு அப்படிமா. உன்னை விடலாம் முடியாதுடா, அதான் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டீல, ஸோ நான் இதை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேண்ட்டை தான் ஒரு பட்டனை வச்சுட்ருக்கும்போது, என்னை விடு ஜங்குக் என்னை விட்டுரு அப்படிங்கும்போது, ஜங்குக் இது கூட நல்லா தான் இருக்குது, ஜங்குக் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஷர்ட்டை இப்போ அவன் அவுக்க ஆரம்பிப்பான். ஒரு ஷர்ட்டை அவுத்து பிடுங்கி கீழே போட்டு அடுத்த பேண்ட்டு பெல்ட்டை அவுத்துட்ருக்கும்போது, ஜங்குக் என்னை விடுன்னு சொல்லிட்டேன், எனக்கு பிடிக்காது இதெல்லாம் அப்படிங்கும்போது, என்ன பிடிக்காது அப்படின்ட்டு இப்போ பெல்ட்டை அவுத்துட்டு ஜிப்பை அவுத்துட்டு ஜேகே தான் உள்ள கையை அப்படியே மெதுவாக விட போகும்போது, ஜேகே கையை இப்படி பிடிச்சி எடுத்து ஜேகேவை தள்ளி விட்டு ஜிம்மன் தான் பொறுக்கியா நீ? இங்கேயாவது ப்ரொஃபஸர் மாதிரி நடந்துக்கிறியா? உன்னை பார்த்தானே எனக்கு பிடிக்கல, உன்னை சுத்தமாக எனக்கு பிடிக்கல, ஒரு பையன்கிட்ட இப்படி தான் நடந்துப்பியா? இவ்வளோ ஒரு கேவலமாக இவ்வளோ ஒரு ஹார்ஷாக நடந்துக்கிட்டு, அதுவும் என்னோடய பர்மிஷனே இல்லாமல், மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டை தான் எடுத்து அழுதுகிட்டே போட்டுட்ருப்பான். இப்போ ஜங்குக்கு தான் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு அப்படிங்கும்போது, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லை ஜங்குக், நான் இனிமேல் இந்த ஸ்கூலுக்கு இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் அவனோட ஷர்ட்டை எடுத்து போட்டுட்டு பேண்ட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்ப்பான். ஜங்குக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஜிம்மனை பார்த்துட்ருப்பான். இப்போ ஜிம்மன் தான் ஜேகேவை பார்த்து ஐ ஹேட் யூ லாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். இப்போ ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்ஸாக நடந்துட்டோமோ,
கோவத்தில் தப்பாக நடந்துட்டோமோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பான். ஷர்ட்டு போடாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது ஜூங் தான் யதார்த்தமாக உள்ளே வருவான். வந்து பார்க்கும்போது சோஃபாவில் தான் ஜங்குக் ஷர்ட் இல்லாமல் இருப்பான். இப்போ ஜூங் தான், டேய் என்னடா பண்ணுற, காலேஜ்டா இது, ஷர்ட் இல்லாமல் உட்காந்துருக்க அப்படிங்கும்போது ஜங்குக் எதுவும் சொல்லாமல் ஒரு மாதிரி சேடாக பேச வச்சுட்டு அவன் கண்ணு கொஞ்சம் கலங்கியிருக்கும். இப்போ ஜூங் தான் ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்ன மச்சான் ஆச்சு அப்படின்னு கேட்பான். இல்லை மச்சான், நான் கோவத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிமா. என்ன பண்ண? சிவன் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது, என்னது தப்பாக நடந்துக்கிட்டியா, என்னடா சொல்கிற? இல்லை, நான் அவன்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன் ஜூங் அப்படிங்கும்போது, ஏன்டா மச்சான் அப்படிலாம் பண்ணேன்? இல்லை தெரியல, நான் ஏதோ கோபத்தில் பண்ணிட்டேன் மச்சான், அவனை ரொம்ப காயப்படுத்திட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? காலேஜ் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படிங்கும்போது, அவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டியா ஜங்குக்? ஏன் ஜங்குக் இப்படிலாம் நடந்துக்கிற? லவ் அவனுக்கு வெளிப்படுத்த வேறு வழியே இல்லையா? இப்படி தான் நடந்துக்கணுமா அப்படிங்கும்போது ஜூங் தான் அப்படி திட்டிகிட்டு இருப்பான் ஜங்குக்கு வந்துட்டு பேசாமல் உட்காந்துருப்பான். இப்போ சரி ஷர்ட்டை போட்டு கிளாஸுக்கு போ, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் தான் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு இப்போ கிளாஸுக்கு தான் போவான். கிளாஸில் போய் பார்க்கும்போது சிம்மன் இருக்க மாட்டான். சிம்மனை தேடுவான், எங்கேயுமே இருக்க மாட்டான். இப்போ டங்கை தான் கூப்பிட்டு, டங்க் சிம்மன் எங்கே அப்படின்னு கேட்பான். தெரியல, அவன் கிளம்பிட்டான், அவன் வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஃபுல்லாக அழுதுட்டு போயிட்டான். என்னன்னே தெரில, நான் பாட்டு கேட்குறேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கும்போது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஜிம்மின் பற்றியே திங்க் பண்ணிகிட்ருப்பான். என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ தயாங்க போய் பார்க்கலாம், தயாங்கிட்ட போய் பேசலாம், ஆனால் எப்படி பேசுகிறது, ஏதோ சொல்லியிருப்பான். யோசிச்சுட்டு உட்காந்துருப்பான். அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகிட்டு ஈவினிங் தான் ஆயிரும், எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஜங்குக் தான் நிற்பான். நின்றுட்டு தயாங் வரனான்னு பார்ப்பான். தயாங் ஆளே இருக்காது. இப்போ ஜூங் தான் வருவான். டேய் தயாங் பார்த்தியா அப்படின்னு கேட்பான். பார்க்கலையேடா, நான் அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் சொல்கிறானே. இப்போ தயாங் தான் தேடுவான். தயாங்கும் இருந்திருக்க மாட்டான். இப்போ ஜங்குக்கும் ஜூங்கும் தான் கிளம்பிடுவாங்க. இப்போ கிளம்பி வீட்டுக்கு தான் போயிடுவாங்க. இப்போ ஜங்குக் தான் வீட்டில் உட்காந்துட்டு ஜிமின் பேசினது எல்லாமே திங்க் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். ஜங்குக் தான் அவனோட ஃபோன் எடுத்து தயாங் தான் ஃபோன் அடிப்பான். ஃபோன் அடிச்சுட்டு இப்போ தயாங் தான், ஹலோ சொல்லு ஜங்குக் அப்படிமா. இல்லை, நான் உன்னை இன்றைக்கி ஃபுல்லாக காலேஜில் பார்க்கவே இல்லை, எங்கே இருக்கு அப்படிங்கும்போது, உனக்கு தான் தெரியாதுல்ல, நான் அப்பா அப்புறம் சிம்மனோட அம்மா அப்பா எல்லாம் தான் ஒரு முக்கியமான விஷயமா ஊருக்கு வந்திருக்கோம். நாங்கள் வர ஒரு 2 or 3 days ஆகும் அப்படிங்கும்போது, என்னது ஊருக்கு போயிருக்கீங்களா? ஆமாம், ஊருக்கு தான் போயிருக்கேன். எப்போ வருவீங்க எல்லாம் அப்படிங்கும்போது, நாங்கள் வர ஒரு 2 or 3 days ஆகும் ஜங்குக். ஏன் என்னாச்சு அப்படிங்கும்போது, இல்லை நான் உன்னை பார்க்கல, அதான் கால் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஃபோனை கட் பண்ணிடுவான். இப்போ ஜங்குக் தான், என்னது யாரும் இல்லையா, சிம்மன் வேறு தனியாக இருப்பானே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிம்மன் தான் அப்போ வீட்டுக்கு வந்திருப்பான். அவங்க வீட்டில் வேலை செய்கிற மைட் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க சிம்மன் கிட்ட, அவங்க அப்பா அம்மா இல்லை, ஊருக்கு போயிட்டாங்க, திடீர்னு வர 3 days ஆகும்னு சொல்லிட்டு. சிம்மன் தான் போயிட்டு அவனோட கட்டிலில் உட்காந்துட்டு அப்படியே அழுதுட்ருப்பான். எதுக்கு என்னை இப்படி பண்ணுற? நீ யார்? நீ ஏன் என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிற? என்கிட்ட இப்படி தப்பாக உன்னை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது, நீ என்கிட்ட வரும்போது எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு யாரும் இப்படிலாம் பண்ணதில்லை, ஆனால் நீ என்கிட்ட இப்படி தான் நடந்துக்கிற, நீ நல்லவன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் என்கிட்ட மட்டும் இப்படி ஏன் ஜங்குக் நடந்துக்கிற, நான் என்ன பண்ண உன்னை அப்படின்ட்டு அழுதுட்டு உட்காந்துருப்பான். இப்போ சிம்மன் தான் மறுநாள் காலேஜ் போயிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு பயங்கர ஃபீவராக இருக்கும். ஃபீவர் அதெல்லாம் அவனடி எந்திரிச்சு கூட உட்காந்துருக்க முடியாது, அவ்வளோ ஃபீவராக இருக்கும். இப்போ மறுநாள் காலேஜுக்கு வந்து தான் ஜங்குக் தான் ஜிம்மனை பார்ப்பான். ஜிம்மன் வந்தே இருக்க மாட்டான். இப்போ நம்மளாட்டி தான் வரல போல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ அந்த டேவும் போயும் மறுநாளாயும் 2 நாளாயும் ஜிம்மன் வந்திருக்க மாட்டான். ஜேகேக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஜிம்மனை பார்க்காம அவங்ககிட்ட பேசணும், மன்னிப்பு கேட்கணும், ரொம்ப அவனுக்கு கவலையாக இருக்கும். இப்போ ஜூங் தான் ஜங்குக்கை பார்ப்பான். ஏன்டா 2 நாளாக நீ சரியே இல்லை, என்ன அப்படிமா. இல்லை, நான் ஜிம்மனை என்னால் பார்க்கல ஜூங் அப்படிங்கும்போது, ஏன் என்னாச்சு? தெரியல ஜூங், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் போய் ஜிம்மனை பார்த்துட்டு வரட்டா அப்படிங்கும்போது, என்னது ஜிம்மனை நீ போய் பார்த்துட்டு வரியா? அவங்க பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்கடா அப்படிங்கும்போது, இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் இல்லையா, எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்கன்னு தயாங் சொன்னா அப்படிங்கும்போது, உனக்கு எப்படி தெரியும்? அன்றைக்கி தயாங்கிட்ட தான் பேசினேன், அப்போ தான் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரவா அப்படிங்கும்போது, அது வாய்ஸ் ஜங்குக், ஆனால் அங்கேயும் போய் இந்த மாதிரி அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்காது, அவங்ககிட்ட சாரி கேளு அப்படிங்கும்போது, நான் கேட்குறேன், எனக்கு சிம்மன் வீட்டு தெரியாதே ஜூங் அப்படிங்கும்போது, அவனோட
இதில் போயிட்டு பயோடேட்டாவில் பார் அவனோட அட்ரஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக் தான் போயிட்டு ஜிமின் பயோடேட்டாவில் அவனோட அட்ரஸ்லாம் எடுத்துகிட்டு ஜிமின் வீட்டுக்கு தான் போகிறதுக்கு ரெடியாக இருப்பான். இப்போ ஜூங் தான் மச்சான் நான் வேண்டாம் வரவா அப்படி இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வீட்டுக்கு தான் ஜங்குக் போயிடுவான். போயிட்டு காலிங் பெல்லை தான் அமுக்குவான். இப்போ ஒரு பர்சன் தான் கதவை திறப்பாங்க. அது ஜிமின் வீட்டில் வேலை பார்க்குற மெய்டு தான். யார் நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஜிமினோட காலேஜ் ப்ரொஃபஸர். ஜிமின் 2 நாளாக ஏன் வரல, உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது இல்லை ஜிமின் சாருக்கு 2 நாளாக ரொம்ப ஃபீவர், அவர் பெட்லேருந்து கூட எழுந்திரிக்கல, அந்த மாதிரி ஃபீவர் அப்படிங்கும்போது என்னது ஃபீவரா, ஆமாம் ஃபீவர் தான், நான் பார்க்கலாமா அப்படிங்கும்போது இந்த நேராக போயிட்டு லைட் கட் பண்ணிங்கன்னா அங்கே தான் ஜிமின் ரூம் அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்கும். ஜிமினுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே இப்போ ஜங்குக் தான் போயிட்டு ஜிமினோட ரூமுக்கு தான் போவான். ஜிமின் வந்துட்டு ஃபுல்லாக போத்திட்டு ஜுரம் நெருப்பாக கொதிக்கும், பயங்கர டயர்டாக படுத்து தூங்கிட்டு இருப்பான். இப்போ ஜேகே தான் ஜிமின் கிட்ட போய் அவளோட பெட்டில் பக்கத்தில் உட்காந்துட்டு போர்வை மெதுவாக எடுத்துகிட்டு ஜிமினை தொட்டு பார்ப்பான். பயங்கர ஜுரமாக இருக்கும். இப்போ ஜேகே தான் என்ன இவ்வளோ ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஈரத்துணியை தான் ஒரு பவுலில் தண்ணியும் ஈரத்துணியும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜிமினுக்கு தான் தொடச்சி விடுவான். அப்படி ஜிமினை திருப்பி விட்டு தொடச்சி விடும்போது ஜிமினுக்கு கண்ணை கூட திறக்க முடியாது, அவ்வளோ டயர்டாக அப்படி ஜுரம் இருக்கும். இப்போ ஃபுல்லாக கை கால் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு ஜிமினை வந்துட்டு அவனோட லேப்பில் தான் அப்படி போட்டுக்கிட்டு என்னால் தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சா, சாரி ஜிமின், என்னால் இப்படி இருந்தால் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு தலையை இப்படி கோதி வச்சுட்டு அழுவான். அந்த அழுகை வந்துட்டு ஜிமினோட அந்த கண்ணத்தை இப்படி படும்போது ஜிமின் தான் அப்படி லைட்டாக முடிச்சு பார்க்கும்போது ஜங்குக்கோட லேப்பில் தான் இருப்பான். இப்போ டக்குன்னு ஜிமின் எழுந்திரிச்சு நான் வந்து போய் நீ எதுக்கு வந்த, எதுக்கு நீ வந்த அப்படிமா, ஜிமின் ப்ளீஸ் நான் எதுக்கும் வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன், உனக்கு ஃபீவர்னு சொன்னாங்க, உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கும்போது நீ என் பக்கத்தில் வராது, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது ப்ளீஸ் ஜிமின் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் உன்னை அப்படி பண்ண வரல ப்ளீஸ் அப்படின்ட்டு அழுவான். இப்போ ஜிமின் தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது நான் ஒன்றும் உன்னை நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், ப்ளீஸ் என்ன அந்த மாதிரி பார்க்காத அப்படிங்கும்போது ஜிமின் தான் உட்காந்துருப்பான். இப்போ ஜேகே தான் சாரி ஜிமின், நான் அப்படி நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிரு, நான் வேணுக்குனே பண்ணலை, ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கும்போது எப்படி ஜங்குக் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கும்போது சாரி ஜிமின், நான் சாரி சொல்கிறேன்னு, சரி நீ ரொம்ப இது பண்ணாத, நீ படுத்துக்கோ நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நீ 2 நாளாக காலேஜ் வரல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது எனக்கு ஃபீவர் அதான் நான் வரல அப்படிங்கும்போது சரி நீ படுத்துக்கோ, நான் போய் உனக்கு டேப்லெட் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் எனக்கு வேணாம் அப்படிங்கும்போது ப்ளீஸ் ஜிமின் ப்ளீஸ், எனக்கு எப்படி இதை சொல்கிறதுன்னு தெரியல, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஜிமின் தான் இப்போ ஜேகேவை பார்ப்பான். ஆமாம் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், அதனால தான் நான் அதெல்லாம் பண்ணேன், நான் யார்கிட்டையுமே இப்போல்லாம் ஃப்ளர்ட்டோ இல்லை வந்துட்டு இப்படி நடந்துக்கிட்டது இல்லை, அவனை எனக்கு பிடிச்சிருக்கு ஜிமின், அதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன், மன்னிச்சிடு, நான் இனிமேல் இப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் சரியா, ப்ளீஸ் எனக்காக அப்படிங்கும்போது சரி நான் மன்னிச்சிட்டேன் விடு அப்படின்ட்டு இப்போ ஜிமினாட்டி தான் உட்காரக்க முடியாது, படுத்துக்குவான். இப்போ ஜேகே தான் ஒரு பொருளை அவன் மேலே போற்றி விட்டுட்டு ஜிமின் நான் போய் உனக்கு டேப்லெட் வாங்கிட்டு வரேன் ஓகேவா அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல அப்படிமா, இல்லை நீ படு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ ஜேகே தான் போய் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஜிமின் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். இப்போ ஜேகே போய் கிச்சனில் கஞ்சி சாப்பாடுலாம் வச்சு ஜிமினுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஜிமின் தூங்கிட்டு இருப்பான். அப்போ ஜிமின் எந்திரிச்சு இந்த சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தூங்கு அப்படிங்கும்போது ஜிமின் தான் எந்திரிக்க முடியாது, மெதுவாக ஜிமினை ஜேகே தூக்கி விட்டு ஜிமினுக்கு தான் கஞ்சி சாப்பாடவே ஊட்டி விட்டு மெதுவாக அப்படி ஸ்பூனில் எடுத்து ஊற்றி வச்சுக்கும்போது எனக்கு போதும் அப்படிங்கும்போது ஜிமின் சாப்பிட்டா தான் நல்லா போகும் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்ருப்பான். ஜிமின் தான் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருப்பான். இப்போ ஜிமினோட மைண்ட் வாய்ஸ் தான் என்ன புரிஞ்சிக்கவே முடியல, அவங்க அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் எனக்கு எதுவுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு இந்த டேப்லெட் போட்டு படித்தேன் ஓகேவா, நான் பிரித்து தரேன் அப்படின்ட்டு 10 மினிட்ஸ் மாதிரி உட்காந்துட்டுனேன். இப்போ மாத்திரையெல்லாம் பிரித்து ஜிமின் கையில் கொடுப்பான். ஜிமின் போட்டதுக்கப்புறம் ஜிமின் அப்படியே படுக்க வச்சுட்டு ஃபுல்லாக பெட்ஷீட்லாம் போற்றி விட்டு ஜிமின் நல்லா ரெஸ்ட் எடு, உடம்பை பார்த்துக்கோ ஓகேவா அப்படிங்கும்போது தேங்க்யூ அப்படிங்கும்போது
இல்லை இருக்கட்டும் தேங்க்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிமன் தான் நல்லா தூங்கிடுவான். ஜேகே தான் கொஞ்சம் நேரம் உட்காந்து சிமனை பார்த்துட்டு சிமன் பக்கத்தில் உட்காந்துட்டு, சாரி நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் போல், என்ன மன்னிச்சிடு, எனக்கு இதுக்கு மேலே எதுவும் சொல்ல தெரியாது. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் சிமன், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நீ என்ன லவ் பண்ணுறியா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை மட்டும் தான் எப்பயும் லவ் பண்ணிகிட்ருக்க போகிறேன். ஆனால் நான் இனிமேல் உன்னை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சிமனோட ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுவான். அது சிமனுக்கு தெரியும். சிமன் முழிச்சு தான் இருப்பான். சிமன் எதுவுமே சொல்ல மாட்டான். கிஸ் பண்ணோன்னே நான் கிளம்புறேன், எனக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி கூட்டுச்சு, 2 நாளாக உன்னை பார்க்காம எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா காலேஜில் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே சிவன் காது வாங்கிட்டு தான் படுத்திருப்பான். சரியாகி சீக்கிரம் வந்துரு, உன்னை எட்டியாவது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் போயிடுவான். சிமன் தான் படுத்துக்கிட்டே, உன்னை புரிஞ்சிக்க முடியல, நீ எனக்கு யார், ஆனால் யாருன்னா எனக்கு தெரியல, ஆனால் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட அந்த ரஃப் அது எனக்கு பிடிக்கும், ஆனால் அதை என்ன அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் இந்த ஜேகே, இந்த கேரிங் ஜேகேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் தான் அப்படியே படுத்து தூங்கிடுவான். இப்போ மறுநாள் காலையில் தான் ஆயிடும். ஆரம் அப்புறம் வந்துட்டு சின்ன எல்லாம் வந்திருப்பாங்க. சிமன் தான் நல்லா தூங்கிட்டு இருப்பான். இப்போ ஆரமும் சின்ன தான் வந்துட்டு சிமன் அப்படிம்பாங்க. சிமன் தான் மெதுவாக எழுந்திரிச்சு பார்க்கும்போது, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்பான். நான் காலையிலே வந்துட்டேன், என்ன உனக்கு உடம்பு இல்லைன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு 2 days ஆச்சு வரும். அப்புறம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், யார் ஒரு ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் வந்துட்டு உனக்கு ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் நைட்டு சொன்னாங்களே யார் அப்படிங்கும்போது, அதுவா என்னோடய ப்ரொஃபஸர் தான், நான் 2 days காலேஜ் வரலன்ட்டு என்னை பார்க்க வந்தார் அப்படிங்கும்போது, ஓ ப்ரொஃபஸரே வந்து உன்னை பார்க்குற அளவுக்கு இருக்கியா ஜிமன் அப்படின்னு கேட்பான். ஆமாம் ஓ ப்ரொஃபஸர் மட்டும் தானே, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி எங்கேயாவது பேசுகிறீங்களா அப்படிங்கும்போது, நான் இங்கே ஏதாவது மெய்ட் சொன்னாங்களே உன்னை விழுந்து கவனிச்சிக்கிட்டாங்களா, நான் அப்படி பார்த்தாலாம், ஏதோ நல்லா ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக இருந்தால் ஓகே தான், உன்னை நல்லா பார்த்துக்கிட்டா அப்படிங்கும்போது, ஆரம் தான் என்ன பேசிகிட்டு இருக்க ஜின்னு அப்படிங்கும்போது, இல்லை நம்ம பையனோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம், என்ன ஆரம் அப்படிங்கும்போது, ஆமாம் அது உண்மை தான், உனக்கு எப்படி எது இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் சின்ன தான், சரி இப்போ எப்படி இருக்கு ஜிம்மன் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்கேன், இப்போ பரவாயில்ல, டேப்லெட்லாம் போட்டு இப்போ ஓகேவா இருக்குது. என்ன காலேஜ் கிளம்புறியா இல்லை ரெஸ்ட் எடுக்கிறியா? இல்லை நான் காலேஜ் போகணும், நேற்றோட 3 நாள் ஆயிடுச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிமன் தான் எந்திரிச்சு கிளம்பிட்டு காலேஜ் தான் போவான். உங்கள் அப்பா தான் போய் விட போவான். ஆரம் விட்டுட்டு உடம்ப பார்த்துக்கோ, ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு அப்படிங்கும்போது, நான் நல்லா தான் இருக்கடாடா அப்படின்னு சொல்லிட்டு சிமன் தான் காரை விட்டு இறங்கிடுவான். இப்போ ஜூங்கும் ஜங்குக்கு தான் அது பைக் பார்க்கிங்கில் நிற்பாங்க. இப்போ சிமன் தான் ஜங்குக்கை பார்ப்பான். ஜங்குக் வந்துட்டு சிமனை பார்த்துருக்க மாட்டான், ஜூங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ ஜூங் தான் சிமனை பார்த்துட்டு, சிமன் வந்துட்டான்டா அப்படிங்கும்போது டக்குன்னு திரும்பி ஜங்குக்கு தான் பார்ப்பான். சிமன் நிற்பான். இப்போ வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது, இப்போ சிமன் தான் என்ன ஜங்குக் நம்மளை பார்த்து வந்து எதுவும் பேசலை அப்படிங்கிற மாதிரி நிற்பான். இப்போ தயாங் தான் வருவான். வந்துட்டு சிமன் எப்படி இருக்குது சிமன், உடம்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க, நான் காலையில் தான் ஊர்லேருந்து வந்தேன், ஓகேவா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பான் அந்த தயாங். நல்லா இருக்கேன் தயாங் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே ஜேகேவை தான் பார்த்துட்ருப்பான். ஜேகே சிம்மனப்பா பார்த்துட்டு இருப்பான். ஏன் அப்புறம் ரெஸ்ட் எடுக்காமல் வந்தேன்? இல்லை பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கேன், இப்போ ஓகேவாக தான் இருக்கேன் அப்படிங்கும்போது, ஓகேவாக தானே இருக்கேன்? நல்லா இருக்கேன், சரி நீ கிளாஸ்க்கு போ, நான் உன்னை அப்புறமா பார்க்குறேன் அப்படின்ட்டு தயாங் தான் போயிடுவான். இப்போ சிமன் தான் அப்படியே மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். ஜங்குக்கு வந்துட்டு எதுவுமே பேச மாட்டான். ஜூங் தான் என்ன புலி பதுங்குது பேச மாட்டேங்குது என்ன அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இனிமேல் சிமனை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். என்னது டிஸ்டர்ப் பண்ண மாட்டியா? இல்லையே நம்புகிற மாதிரி இல்லையே. ஆமாம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவனுக்கா என்ன எப்போ தோணுதோ என்னை ஏற்றுக்கணும், அப்போ என்ன லவ் பண்ணட்டும் அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் போயிடுவான். போயிட்டு அவன் கிளாஸுக்கு தான் போவான். ஜங்குக்கோட ஃபஸ்ட் பீரியட் தான் கிளாஸு. ஸோ ஜங்குக்கு தான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருப்பான். சிமனை எப்போயுமே பார்த்துக்கிட்டே இருப்பான், அப்போ பார்க்கவே மாட்டான். இப்போ டங்க் தான், சிமன் இப்படி இருக்குது சிமன், உடம்பு நல்லா இருக்கா, முன்னாலாம் நீ வரவே இல்லை, உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அப்படிங்கும்போது, நல்லா இருக்கேன் டங்க், கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே என்ன ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்க அப்படிங்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. இப்போ அவன் தான் ஜேகே லெசன் எடுத்ததே பார்த்துட்டு ஜேகேவே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஜேகே நான் ஜிம்மனை பார்க்க மாட்டான். இப்போ ஜிம்மனுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், என்ன பண்ணுறான் அப்படி, ஏன் இப்படி இது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கான், இல்லாட்டி பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். இப்போ ஜங்குக் கிளாஸ் தான் முடிஞ்சதுக்கப்புறம் ஜங்குக்கு தான் ஓகே ஹோம்ஒர்க்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்னோடய ரூம் கொண்டு வாங்க, நான் ரூமில் தான் யாராவது ஒருத்தவங்க வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிமனை பார்ப்பான். சிமன் வந்துட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கிறது ஜேகேக்கு தெரியும். இப்போ ஜேகே தான், சிமன்
எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு கேட்பான். நல்லா இருக்கு ஜங்குக் சார். ஓகே உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் போயிடுவான். ஜேகேக்கு அடுத்து ஜூன் கிளாஸ் தான். ஜூன் தான் உள்ளே வந்துட்டு என்ன ஜேகே ஏதோ ஹோம்ஒர்க் நோட் எடுத்துகிட்டு வர சொன்னான். என்ன போகிறீங்களா யாராவது அப்படிங்கும்போது இப்போ ஜிம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன தானாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஜூன் யோசிச்சுக்கிட்டு சரி எல்லாம் கொடுங்க ஜிம்மன் கிட்ட அப்படின்னு நல்லா நோட்டை கொடுத்துருவாங்க ஜிம்மன் கிட்ட. ஜிம்மன் தான் ஜேகே ரூமுக்கு ஐயோ நான் இப்போ போகிறது நான் வேறு போகிறேன் அப்படின்னு அவசரப்பட்டு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரூமுக்கு தான் மெதுவாக வந்துட்டுருப்பான். ஜிம்மன் வந்துட்டு கதவை தான் நாக் பண்ணுவான். இப்போ ஜேகே தான் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளே கதை ஓப்பன் பண்ணிவிட்டு வருவான் ஜிம்மன். அப்போ ஜேகே தான் எழுதிட்டுருப்பான். ஜேகே ஜிம்மனை பார்க்காமையே அங்கே வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மன் தான் ஜேகே ஏன் பார்க்க மாட்டேங்கிறான் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல நிற்பான். கிளம்புன்னு சொன்னேன் ஏன் கிளம்பாமல் இருக்கு அப்படின்ட்டு இப்படி தூக்கி பார்ப்பான். அது ஜிம்மன் நீனா? ஆமாம் நான் தான். ஓகே நோட்டு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஜிம்மன் நீ கிளம்பு அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மன் தான் கிளம்புறதுக்காண்டி டோர் கிட்டே போயிட்டு டோரை க்ளோஸ் தான் பண்ணிவிட்டு வருவான். இப்போ ஜேகேக்கு ஏன் க்ளோஸ் பண்ண அப்படிங்கிறது தெரியாது. ஜிம்மன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிமா? இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும்போது சொல்லு என்ன ஜிம்மன் அப்படிங்கும்போது ஏன் என்ன அவாய்ட் பண்ணுறீங்க அப்படிமா? இல்லை அவாய்ட்லாம் பண்ணலை, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது? ஆமாம் நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், அதனால தான் நான் உனக்கு ஃபீவர் வந்துச்சு. என்னால் நீ ரொம்ப ஹர்ட் ஆகிட்ட தானே அப்படிங்கும்போது ஆமாம் உன்னால் ஹர்ட் ஆனதான் அது, ஆனால் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறேன், எதுக்கு என்ன பார்க்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கும்போது இல்லை நான் பார்க்குறது உனக்கு பிடிக்காம இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது நான் உன்னை பிடிக்கலன்னு எங்கேயுமே சொல்லலை தெரியுமா அப்படிங்கும்போது இல்லை அன்றைக்கி சொன்னீங்க எனக்கு பிடிக்கல ஹேட் யூ மூஞ்சில் முழிக்காது அப்படின்னா ஆமாம் சொன்னேன் தான் ஒரு பையனை அவனோட இது இல்லாமல் தொடலாமா அதுவும் அவ்வளோ ஹார்ஷாக அவ்வளோ இதாக நான் என்ன பண்ணுவேன் அந்த நேரத்தில் கோவத்தில் சொன்னேன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அப்படிங்கும்போது சாரி நான் அன்றைக்கி பண்ணதுக்கு ரொம்ப சாரி. எவ்வளோ டைம் சாரி கேட்பீங்க ஜங்குக் சார்? அதான் நிறைய டைம் கேட்டுட்டிங்களே அப்படிங்கும்போது இல்லை நான் கேட்கணும்ல அப்படிங்கும்போது சரி அப்புறம் என்ன இனிமேல் என்கிட்ட பேச மாட்டிங்களா, என்னை அவாய்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்பான். இல்லை அப்படி இல்லை உனக்கு பிடிக்கல நான் பண்ணுறது எதுவுமே, அதனால் நான் இப்படியே இருக்கேன் அப்படிங்கும்போது இப்படியே இருக்குவீங்களா, இப்படி இருந்து என்னை பார்த்து இப்படி என்னை லவ் பண்ணுறீங்க தானே அப்படிங்கும்போது லவ் பண்ணுறேன் தான் ஆனால் அப்படிங்கும்போது என்ன ஆனால் அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிமா? இல்லை என்ன சொன்னேன் அப்படிமா? இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். இப்போ பார்த்தாலும் ரக்கடாக என்னை வந்துட்டு தொட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த க்யூட் பன்னி ஸ்மைலை வச்சு என்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ என்னை சுத்தமாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பான். அப்போ எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பான். பிடிச்சதுனால தானே நான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ ஜேகே கிட்ட தான் ஜிம்மன் வருவான். ஜேகே அப்படியே நவுந்து போய் வாலில் தான் டிப்பின் பண்ண மாதிரி நிற்பான். இப்போ ஜிம்மன் தான் கிட்ட வந்து ஜங்குக் பொறுக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா, என்னை ரொம்ப கேராக பார்த்துக்கிற, ஆனால் கொஞ்சம் பொறுக்கித்தனமாக நடந்துக்கிற அவ்வளோதான், ஆனால் அந்த பொறுக்கித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் உன்னோட கேர் உன்னோட லவ் அது என்னை அப்படியே மாற்றிருச்சு தெரியுமா அப்படிங்கும்போது ஜங்குக் தான் அப்படி ஸ்மைல் வரும். உண்மையாக சொல்கிறியாரி அப்படிங்கும்போது ஆமாண்டா உண்மையாக தான் சொல்கிறேன். எப்படி என்ன உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிட்டேன், உன்னோட அந்த லவ்வான பார்வை எனக்கு இல்லைங்கும் போது ஏதோ எனக்கு என்னையே விட்டு ஏதோ போன மாதிரி இருக்குச்சு ஜங்குக். அதனால தான் நான் உன்னை தேடி வந்துட்டேன். என்ன லவ் பண்ணுவில்ல அப்படிங்கும்போது இப்போ ஜிம்மனை பிடிச்சி ஜேகே வாலில் பின் பண்ணிட்டு என்னது லவ் பண்ணுவியாவா? லவ் உன்னை மட்டும்தாண்டி பண்ணுவேன், உன்னை மட்டும்தான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே அவளை ஃபால் ஆகிட்டேன். அப்படியே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். உன்னை கிளாஸில் பார்க்கும் போதெல்லாம் எதுக்கு இவளை வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக போட்டேன், என்னோடய பொண்டாட்டியா சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். சிவனா உண்மையிலே என் மேலே உனக்கு கோவம் இல்லைல்ல அப்படிங்கும்போது நான் கோவம்லாம் இல்லை, எனக்கு உண்மையில கோவம் கிடையாது அப்படிங்கும்போது அப்போ என்ன ஒரு ஐ லவ் யூ சொல்லலாம்ல அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இப்படி திரும்பிக்குவான். இப்போ ஜேகே தான் அப்படி ஜிம்மனோட அந்த வாயை பிடிச்சி இப்படி திருப்பிட்டு சொல்லு ஐ லவ் யூ சொல்லு அப்படிங்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது போடா, என்னை இவ்வளோ வந்துட்டு எப்படி நடந்துக்கிட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கும்போது
செல்லம் செல்லம் செல்லம்ல ப்ளீஸ் 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 மாமா கிட்ட ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லு அப்படிங்கும்போது சொல்ல முடியாதுடா அப்படிம்மா. சொல்லுடி அப்படிங்கும்போது மாமா ஜங்குக் அப்படிம்மா. என்னது இன்னொரு தடவை சொல்லு ஜங்குக்கா அப்படிங்கும்போது ஐயோ எனக்கு கொள்றாளே சொல்லுடி ஐ லவ் யூ ஸோ மச். இந்த முரத்து இந்த பொறுக்கியை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சிமினை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ டு ஆனால் நான் மட்டும் வச்சுக்கிறேன். நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்குவான். இப்போ உனக்கு மட்டும்தான் நான் ஏன்டா அப்படி எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும்தாங்கிற அப்படிங்கும்போது ஆமாம் நீ எனக்கு மட்டும்தான். உன்னை எல்லோரும் சைட் அடிக்கிறாங்க. உன்னை பார்க்குறவங்கலாம் எனக்கு என்னோட ஜிமன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் அப்படிங்கும்போது யார் என்ன சொன்னாலும் எனக்கு என் ஜங்குக் மட்டும்தான் தெரியுமா அப்படிங்கும்போது உண்மையாக வாடி. ஆமாம் உண்மையாக தான். யார் என்னை எப்படி பார்த்தாலும் நான் உன்னை மட்டும் தான் ஜங்குக் பார்ப்பேன் அப்படிங்கும்போது அப்போ நீனும் என்னை பார்த்தியா அப்படிங்கும்போது நான் உன்னை ஃபஸ்ட்டு காலேஜ்குள்ளே வந்த ஃபஸ்ட் நாளே உன்னை நான் பார்த்தேன். அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸில் அப்படி இருந்த நான் சைட் அடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பொறுக்கி மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதான் பயந்துட்டேன் அப்படிங்கும்போது அப்போ அப்படிலாம் பண்ணாட்டி நீ என்னை லவ் பண்ணியிருப்பேன் தானே ஜிமன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உன்னை மட்டும் தான் லவ் பண்ணியிருப்பேன். அப்போ நான் ப்ரொஃபஸர்னு நீ போயிருக்க மாட்டியா? இவ்வளோ ஹார்ட் அண்ட் ஸ்மார்ட்டான ப்ரொஃபஸரை யாராவது விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் சொல்லுவான். ஐயோ என் பொண்டாட்டி எப்படி பேசுகிறா, என்னது பொண்டாட்டியா? ஆமாம் இந்த இயர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாட்ட வந்து நான் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிப்பேன்ல அப்படிங்கும்போது இந்த ஆசை வேறு சாருக்கு இருக்கா? அப்புறம் இல்லையாடி நான் உன்னை கல்யாணம் தான் நீ பண்ணிப்பேன் அப்படிங்கும்போது பண்ணிக்கோ யார் வேணான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் ஜிமன் கிட்ட வந்து ஜிமனா அப்படிமா என்னடா பொறுக்கி இதுவா எனக்கு ஒரே ஒரு கிஸ் கொடுக்குறியா அப்படிங்கும்போது இப்போ தான் ஏதோ நல்ல பையன் மாதிரி பேசினேன். அது நீ லவ் பண்ணேன்னு சொல்லும் போது இப்போ தான் லவ் பண்ணுறீல ப்ளீஸ் ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ் எனக்கு அந்த லிப் டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன எப்போ பார்த்தாலும் என்னோட லிப் பண்ணு அப்படி என்ன இருக்கு என் லிப்பில் அப்படின்ட்டு சொல்லுவான். இப்போ லிப்பில் என்ன இருக்கா? ஐயோ அது என்ன, அது லிப் கிடையாதுடி, எனக்கு கொல்ல வந்தது, அது அப்படியே என்ன உயிரோடு போட்டு கொல்லுது அப்படிங்கும்போது அப்படியே என்ன பண்ணிருச்சு அப்படின்னு காமிப்பான். அந்த லிப்பை தான் அது என்ன பண்ணலன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்பை தான் அப்படி பிடிச்சி ரோஸோட அந்த இதழ் மாதிரி இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிப்பில் தான் அப்படி கிஸ் பண்ணுவான். இப்போ சிமன் தான் கே அப்படிம்பா என்ன எனக்கு ஷை ஆகுதுடா அப்படிங்கும்போது ஏன் ஷை ஆகுது, நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், அதெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுவாக சிமினை வந்துட்டு ஜேகே கையை அந்த இழுத்துட்டு கிஸ் பண்ணுவான். கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணோன்னே சிம்முன்னு பேக் கிஸ் தான் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ டக்குன்னு ஒருத்தவங்க தான் கதவை திறந்துட்டு பார்த்துருவாங்க ஜங்குக்கும் சிம்முன்னு கிஸ் பண்ணிகிட்டு இருக்காது. அடே என்னடா பண்ணுறீங்க, டேய் காலேஜ்டா இது, கொஞ்சம் சும்மா இருங்கடா அப்படின்ட்டு இப்போ உள்ள தான் வந்தோடனே நீ எதுக்குடா வந்த, கரெக்டான இடத்துல கரடி மாதிரி வரைச்சி அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் வந்து சேரில் உட்காரும். நல்லவனே எங்கேயாவது ப்ரொஃபஸர் மாதிரி நீ நடந்துக்கிறியா? அதுவும் காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் கூட கிஸ் பண்ணிகிட்ருக்க, நான் யாராவது பார்த்தா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கும்போது எவன் பார்த்தா எனக்கு என்ன, நான் என்னோடய பாய் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஏன்பா தம்பி ஜிமன் நீ எப்போ இதெல்லாம் அப்படிங்கும்போது அதுவா அப்படின்ட்டு சையாகிட்டு கீழே குடிச்சுட்டு இருப்பான். இப்போ டக்குன்னு தயாங் தான் வந்துட்டு என்னடா நடக்குது இங்கே ஜிமன், நீ என்ன இங்கே ஜங்க் ரூமில் என்ன பண்ணுற அப்படிங்கும்போது இங்கே வா தயாங் எங்கள் பக்கத்தில் வந்து உட்கார அப்படின்னு ஜூம் தான் சொல்லுவான். என்ன மச்சான் அப்படிமா, எப்பட்றா இன்னும் குழந்தையாகவே இருக்க அப்படிங்கும்போது என்ன சொல்கிறதோ இதோ நிற்கிறான் பாரு இவனோ உன்னோட சிமன் அவனோ 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, இந்த ரூமில் கிஸ் பண்ணாங்க, அதை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கும்போது என்னது கிஸ் பண்ணாங்களா அப்படின்னு வாயில் கை வைப்பாங்க. தயாங் தான் ஜங்குக் தான் என்னடா தான் முழுசாக நினச்சிட்டா இதுக்கு எதுப்போ மொக்காடு தான் சொல்லிடு அப்படிங்கும்போது இப்போ ஜங்குக் தான் ஆமாம் தயாங் நான் சிமனை பண்ணுறேன் அப்படிங்கும்போது தயாங் தான் சிமனை பார்ப்பான். நீயுமா அப்படிமா, அம்மா தயாங் நானும் ஜங்குக்கை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு இது எதுவுமே தெரியலையாடா, அந்த அளவுக்கு இருந்திருக்கப்பா நீ பாரு, முன்னாடியே படத்தை ஓட்டியிருக்கானுங்க, அது கூட உனக்கு தெரியல அப்படிங்கும்போது ஆமாம் மச்சான் பாரு நான் எப்படி இருந்திருக்கேன் அப்படிங்கும்போது வேஸ்ட்டுடா நீ வேஸ்ட்டு அப்படிங்கும்போது இப்படி ஒன்றும் தெரியாத குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருந்துட்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஜூம் தான் சொல்லுவான். இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் தான் உட்காந்துருப்பான். இப்போ தயாங் தான் அடப்பாவீங்களா எனக்கே தெரியாமல் இவ்வளோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, சரி நல்லா இருந்துட்டு போங்க,
ஜங்குக்கா உண்மையாக லவ் பண்ணுறியா ஜிமினை அப்படிங்கும்போது உண்மையாக தான். என்னமோ நான் உஷார் பண்ணிட்டு போகிற மாதிரி என்னை பார்த்து அப்பப்போ வேற முறப்பப்பாரு அப்படிங்கும்போது, ஆமாம் என் ஜிமினை டச் பண்ணி பேசினா அப்புறம் எனக்கு கோவம் வருமா வராதா அப்படிங்கும்போது, டேய் அவன் எனக்கு பிடிக்கும்டா, என்னோட கேரிங் பார்ட்னர் அவன் அப்படிங்கும்போது, சரி இனிமேல் அந்த பார்ட்னர் இட்னெல்லாம் பதைச்சிரு, இனிமேல் அவன் என் ஆள் ஓகே உன் ஆளாக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு ஜிமினை பிடிக்கும், ஜிமின் கூட நான் எப்பயும் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் இருக்கலாம், டச் பண்ணுற வேலைலாம் வச்சுக்கக்கூடாது, அப்புறம் என்னோட டேடி வந்துடுவார் தெரியுமா அப்படிங்கும்போது, வருவார் அப்படி சொல்லிட்டு இப்போ 3 பேர் தான் சிரித்து பேசிட்டு ரூமில் உட்காந்துருப்பாங்க. இப்போ கிளாஸ் டைம் தான் வந்துடும், எல்லாம் கிளாஸ்க்கு தான் போயிடுவாங்க. போயிட்டு சிமன் தான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பான். டங்க் தான், சிமன் என்னாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படிங்கும்போது, அதுவா ஒன்றும் டங் அப்படிங்கும்போது, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற சொல்லு அப்படிங்கும்போது, அதுவா இன்னும் 10 நிமிஷத்தில் நீனே பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஜங்குக் கிளாஸ் தான், ஜங்குக் தான் உள்ளே வருவான். வந்துட்டு லெசன் தான் அழைச்சிக்கிட்டு இருப்பான். இப்போ சிமன் தான் ஜங்குக்கை பார்த்து அப்படி சிரிப்பான். டங்க் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்துட்ருப்பான். ஜங்குக் வந்துட்டு ஜிமினை பார்த்து சிரிச்சிட்டே இருப்பான். இப்போ டங்க் தான் என்னாச்சு ஜங்குக் இப்படி சிரிக்கிறாரு, ஜிமின் நீ என்னடா நீ இப்படி சிரிக்கிற அப்படின்னு 2 பேரையும் மாற்றி பார்ப்பான். அதுவா அது ஒன்றும் இல்லை, அவங்க ஜங்குக் சார் இருக்கார்ல அந்த பொறுக்கி என்னை லவ் பண்ணுறான் அப்படிங்கும்போது, என்னது பொறுக்கியா, ஆமாம் அவன் லவ் பண்ணுறான் நம்பலையா அப்படிங்கும்போது, நான் நம்ப மாட்டேன் இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவரோட கையில் தான் இந்த கையில் ஐ அப்புறம் இங்கிட்ட யூ எழுதிட்டு இது 2 கையும் காதுகிட்ட அப்படி வச்சுட்டு இப்படி ஜங்குக்கிட்ட அப்படி காம்பான் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜேகே தாதை பார்த்துட்டு இப்படி டக்குன்னு எல்லாரும் முடியும் லவ் யூ டூ அப்படின்னோடனே ஹோல் கிளாஸே பார்க்கும். என்னது லவ் யூ டூவா அப்படின்னோடனே, ஆமாம் ஒன்று சொல்லவா அவங்க எல்லாருக்கிட்டையும் அப்படிமா. என்ன ஜங்குக் சார், அதுவா என்னோட சிமன் இனிமே என்னோட ஆள், ஸோ அவனை யாரும் பார்க்குறது இந்த லவ் பண்ணுற பின்னாடி வர்றது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது ஓகேவா அப்படிங்கும்போது, சிமன் தான் ஜங்குக்கை பார்த்து என்ன பண்ணுற ஜங்குக் அப்படிங்கும்போது, இதில் என்ன எனக்கே அந்த எல்லாருக்கும் தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்லுவான். இப்போ அடே இப்படிடா அமைதியாக இருந்துட்டு எல்லாமே நடத்தி முடிச்சிட்ட அப்படிங்கும்போது, அதுவா இப்போ தான் டங் அப்படின்னு சொல்லுவான். இப்போ எல்லாம் கிளாஸில் ஒரே அப்படி பேசிக்குவாங்க ஜிமன் ஜங்கு இப்படி சொன்னதை. இப்போ ஜங்குக் தான் ஓகே அமைதியாக இருங்க, சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன், நான் கிளாஸுக்கு அவனிங்க அப்படின்ட்டு ஜங்குக் தான் கிளாஸ் நடிச்சிட்டு இருப்பான். கிளாஸும் முடிஞ்சிடும், எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஜங்கு தான் பைக்கில் அந்த பைக்கு பார்க்கில் நின்றுட்டு பைக் எடுத்துகிட்டு இருப்பான் ஜங்குக். இப்போ ஜிமன் தான் வரத்தை பார்த்துட்டு, டேய் உன்னோட ஆள் வராடா அப்படிங்கும்போது, எங்கடா அப்படிமா இந்த வர அப்படிங்கும்போது, இப்போ ஜங்குக் தான் என்ன ஜிமன் வா நான் போய் என்னோட மாமனார் வீட்டில் உன்னை விடுறேன் அப்படிங்கும்போது, இதோ வந்துட்டார் வரும் மாமனார் அப்படின்னு சொல்லும்போது தான் தெரிப்பார். இப்போ டேட்டு ஏறா சீக்கிரம் ஏறா அப்படின்ட்டு ஜங்குக்கு ஜூங்கு தான் போயிடுவாங்க. ஜிமன் தான் சிரிச்சுக்கிட்டே போய் காலைல ஏறிடுவான். ஓகேடா இதோட ஸ்டோரி முடிஞ்சு. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹார்ட்டாக தான் போட்டிருப்பேன், நீங்கள் நினச்சிருப்பீங்க எனக்கு ஹார்ட் வராதுடா சுத்தமாக, ஏன்னா நான் நிறைய டைப் சொல்லியிருக்கேன், அவ்வளோவா எனக்கு ஹார்ட் வராது, பேசவும் வராது, ஸோ ஹார்ட்டாலாம் அவ்வளோவா கொடுத்துருக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகேடா டைம் வேறு ரொம்ப இழுத்துருச்சு. ஓகேடா ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு அக்கா சீக்கிரம் போடுங்க அப்படின்னு போட்டிருந்தீங்க, அதான் எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேன். ஓகேடா பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்டா மீஸ்.